வாழ்க்கையில் போராட்டம் தான் வந்து வந்து போகும். வெற்றி தோல்வி ரெண்டும் வந்து உன்னை தொட்டு போகும். நம் வாழ்க்கையில் போராட்டம் தான் வந்து வந்து போகும். வெற்றி தோல்வி ரெண்டும் வந்து உன்னை தொட்டு போகும். போராடிய ஜெயிக்கலாம், வெற்றியை பிடிக்கலாம், தோல்வியை துரத்தலாம், தூர நின்று ரசிக்கலாம். வாழ்க்கையே வாழ்க்கை என்பது 50-50, வெற்றி தோல்வி 50, கஷ்ட நஷ்டம் 50-50, சுக துக்கம் 50. வாழ்க்கை என்பது 50-50, வெற்றி தோல்வி 50. 100 பேருதான் உன்னை வாழ்த்தினால் உலகம் உன்னை மதிக்கும். உன்னை நீயே வாழ்த்திக் கொண்டால் உன் மனமே உன்னை பழிக்கும். 100 பேருதான் உன்னை வாழ்த்தினால் உலகம் உன்னை மதிக்கும். உன்னை நீயே வாழ்த்திக் கொண்டால் உன் மனமே உன்னை பழிக்கும். யாரோ இருவர் காதலில் எவனோ ஒருவன் உதவலாம். எல்லோருக்கும் உதவச் சென்றால் சமூகம் உன்னை மதிக்கலாம். வாழ்க்கையே வாழ்க்கை என்பது 50-50, வெற்றி தோல்வி 50, கஷ்ட நஷ்டம் 50-50, சுக துக்கம் 50. வாழ்க்கை என்பது 50-50, வெற்றி தோல்வி 50. எங்கதான் நிறுத்த மொத்த ஊரையும் சுத்தி காட்டு வர. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. மொத்தம் 50 ரூபாய் ஆச்சு சார். இந்தா நல்லா என்ஜாய் பண்ண. சார் நிலுங்க. என்னய்யா இன்னும் 30 ரூபாய் கொடுக்கணும்ல? எதுக்கு 30 ரூபா கொடுக்கணும்? 50 ரூபாய்க்கு 20 ரூபாய் தானே இருக்கோ? அதான் கொடுத்தாச்சுல, என்னென்ன கேட்குற? நீங்க 50 ரூபாய் கொடுக்கணும் சார். தொல்லை பண்றாட. எந்த ஏரியாடா உனக்கு? அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க நீங்க? அவனை விட்டானா மூஞ்சி இந்த மாதிரி பேசுறீங்க. நான் நேரமா உழைச்சு சாப்பிடுவேன். வெட்டியா வந்து சாப்பிடுறேன். பாருங்க சார். கிளம்புடா. அதிகமா பேசாம குடுக்குற வாங்கிட்டு போ. மீட்டர் கட்ட காட்டும் சார். இந்த பேப்பர் பாருங்க சார். இப்போதான் ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வரேன். என்னடா இவன் பெரிய சத்தமெல்லாம் பேசுறான்? நாலு போடு. போட பாத்து சும்மா என்ன அடிக்குறா? எந்த ஏரியாவுல வந்து யாருக்கு என்னன்னு சொல்றதுன்னா 50 ரூபாய்க்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு மீதி கேட்டா சேர்ந்து அடிக்கிற பரதேசி பசங்க. 10 ரூபா கூட ஆகாது. நீ 50 ரூபா என்ன பிராடமா தெரியுதாடா? பண்ணலாம். உடனே சேர்ந்துட்டு கிளிக்க போறீங்க. பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுறா? இவன் மாதிரி வந்துட்டான். பெருமாளம் நான் பாத்தியா? இத பாருப்பா. டுபுக்கு இவர் வேற போய் மரியாதையா பேசுனீங்கன்னா மரியாதை குறையாம இங்கிருந்து போலாம். இடம் தெரியாம அவசரப்பட்டீங்க, இங்கிருந்து போயிருங்க. நீ என்னடா பெரிய புடிங்க மாதிரி பேசுற? என்ன பண்ணலாம்டா? சின்ன பசங்க போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப அதிகமா தான்டா பண்றீங்க நீங்க. உங்ககிட்ட எல்லாம் வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா. இதை நீங்க முதல்லயே செஞ்சிருந்தா இப்படி அடி வாங்கிருக்க மாட்டீங்கல்ல. என்ன பசுபதி? ரொம்ப சரியா சொன்ன முத்தானே. இதுக்கு மேல அடிச்சா செத்துருவானுங்க. வாங்க போலாம். அப்படி பசங்களா கையில மாட்டுங்க. உங்களுக்கு இருக்குது ஆப்பு. டேய் எதுக்குடா என் மேல பந்து அடிச்சீங்க? சரி எங்க வாழ கொடு. மௌன திமிரா பேசணும்னா செவுல அவனு விட்டுரு. ஜாக்கிரதை. என்ன மரியாதை இல்லாம பேசுற? அதை விடு சார். வாழ குடியா? ஏய் சாருன்னு சொன்னா போதாது. CR சந்திரன் ரமேஷ் குடுங்கன்னு கேட்கணும். MMRDA புரிஞ்சது இல்ல? யார்கிட்ட பேசிட்டு இருக்கானு? பாலகுடின்னு கேட்டா ரொம்ப தான் அதிகமா பேசுற. பாலகுடியா? குடுகுடு பாலகுடு குடுகுடு பாலகுடு குடுகுடு பாலகுடு குடுகுடு நான் பால கொடுக்கணும்னா ரூபா என்கிட்ட வந்து செல்லம்மா ஹேய் பால கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துடுவேன். என்ன சந்திரா, வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல? இதெல்லாம் துணியை துவைக்கிற மாதிரி மவனை ஒண்ணு துவைச்சு காய போட்டுருவேன். நீ துவைக்கிறதா இருந்தா நான் துணியா கூட மாற தயார். உன்னை அசிங்கமா கண்டபடி திட்டுறனே, ரோஷமே வராதா? வராது. வராதா? இதோ இது கக்கூஸ் கழுவுற தொடப்பக்கட்டை.
இதால நாலு போட்டுன்னு வைய அப்புறம் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வரும். ரூபா உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க எதால அடிச்சாலும் சுகமா தான் இருக்கும். பொறம்போக்கு பொறுக்கி பைய பொண்டாட்டி வச்சு வாழ வக்கல்ல பக்கத்து வீட்டு பொம்பளைங்க கரெக்ட் பண்ண வந்துட்டாரு. உன்னோட யோகியதை தெரிஞ்சுதா உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டான். இனிய முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்க, ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான் பொம்பளை பொறுக்கி. குடுகுடு பாலகுடு குடுகுடு பாலகுடு குடுகுடு பாலகுடு குடுகுடு பாலகுடு. What the hell is going on? Where are juniors? Junior artists எங்க? எல்லாரும் இந்த நிமிஷமே இங்க வந்தாகணும். இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கணுமா வேணாமா? என் பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இல்லாம எங்க போய் தொலைஞ்சீங்க? நான் வேலை வெட்டி இல்லாம எங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்? எங்க போய் தொலைஞ்ச அந்த கௌதம் மேனன்? ஏய் பிரதர்ஸ் பிளஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. டைரக்டர் கூப்பிடுறாரு, போலாமா? குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ சார்? சார் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வி ஆர் ரெடி சார். ப்ளீஸ் சார் நீங்க போய் மேக்கப் போட்டு வாங்க சார். அப்புறம் சார் இன்னைக்கு நாம முதல்ல மோதிரம் போடுற சீன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் சார். 2 minutes. ஷாட் ஒன் டேக் ஒன். ஆக்ஷன். அன்பே, உன்னை நான் முதல்ல பார்த்தப்போ என் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு. இந்த அழகான பொண்ணு தான் பூரா வரப்போறவன்னு சொல்லிச்சு. உனக்கு தெரியுமா, நான் பீஸா சாப்பிடணும்னு நினைக்கும் போது கூட அதுல எப்பவும் எனக்கு ஒம்முஞ்சி தான் தெரியுது. கட் 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 கட். ஏய் ஏய், உலக பேரழகி ஐஸ்வர்யா ராய், உன் வாயை மூடி இருக்கிற துணியை கொஞ்சம் கீழே இறக்கு. அடியே உன்கிட்ட தாண்டி சொல்றேன், துணியை எடு. சார் சார் ஒன் மோர் ப்ளீஸ். டேக் 2 ஆக்ஷன். நான் சாப்பிடும் போது கூட பிளேட்ல எனக்கு ஒம்முகம் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம பாத்ரூம், கிச்சன். கட் 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 கட். யோ பிஜே சூர்யா, what the hell is this? I'm tired of this shot. ஏ மாங்கா, கௌதம் மேனன் பேரை வச்சுக்கிட்டு கண்டினியூட்டி ஒழுங்கா பார்க்க தெரியல. அத உங்க அப்பா வந்து பாப்பா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் முகத்தை துணியை வச்சு மறைச்சிட்டு இருக்க, அத கூட பார்க்காம என்ன பிடிக்கிட்டு இருக்க? ஏமா டைரக்டர் தான் கத்துறாங்க, அடிக்க வேண்டியது. அது எப்ப அவன் முகத்துல இருக்க துணியை எடுக்க சொல்லு, இல்லனா அவனுக்கு பதிலா ஒண்ண நிக்க வச்சிருவேன். ஏய், உன் உடம்புல இருக்க துணி என்ன அவுத்து போட சொல்ல, உன் மூஞ்சில இருக்க துணி எடு. சார், உடம்புல இருக்கிறத வேணாலும் அவுத்து போடுறேன், முகத்துல இருந்து எடுக்க முடியாது. ஏய் கண்டினியூட்டி பார்க்காம வேண்டாம். What is this யார்? எதுக்கு இப்ப தேவையில்லாம அதை இதை பேசிட்டு இருக்கேன்? கிளம்பு, முதல்ல போ, கோ அவுட். Please solve this man. சரிங்க சார், தயவு செஞ்சு இங்க என்ன கிளம்புறியா இல்ல உன்னோட சேர்த்து என்னையும் அனுப்பிச்சுருவாங்க ப்ளீஸ். ஐயோ. போ போ. கெட் அவுட். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கேவலமா என்கிட்ட சைகை காட்டுவ? ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மிஸ்கின் தால்சை உன்னை இண்டஸ்ட்ரியை விட்டு அவுட் பண்ற பார். அவுட். நைனா மேடம், எங்க டைரக்டர் உங்க மேல செம கோவத்துல இருக்காரு. கோவமா இருக்காரா? இருந்துட்டு போட்ட எனக்கு என்ன இடியட். அது சரி, இன்னைக்கு நீங்க பேமெண்ட் வாங்கணும்ல, அதை மறந்துட்டு பேசாதீங்க மேடம். ஆனா நான் அதை மறக்கல, மேனேஜர்ட்ட சொல்லி வாங்கிட்டேன். ஓ தேங்க் யூ. மேட்ரு என்னன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது நைனா. நீ இங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆனா நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிறியே. என் லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் புரியும். ஒரு வாணிஸ்ரீ மேடம் மாதிரி, த்ரிஷா மேடம் மாதிரி வந்தே தீருவேன். இங்க பாரு மேனன், நிரந்தரமா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருந்துற மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரமே நான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆவேன். வாவ், இத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பிரேக்குங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. என்னையே எடுத்துக்க, நான் இங்க அப்ரெண்டிஸா தான் சேர்ந்தேன். ஆனா இன்னைக்கு நம்பர் 1 கோ டைரக்டர். இங்க எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுறாங்கன்னு பார்த்தலன்னா கோ டைரக்டர் சார்னு கூப்பிடுறாங்க. இருந்தாலும் என்னுடைய டைரக்டர் கனவு கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்கு. மேனன், உன்னோட கனவுல கொஞ்சம் கூட வெறியே இல்ல. ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. என்னோட கனவு ஒரு நாள் நான் அடையாம விடவே மாட்டேன். வாட்ச். நைனா, ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஜஸ்ட் கான்ஃபிடன்ஸ் மட்டும் தானா? மத்த எல்லாமே தான் என்கிட்ட லைக் பண்ற மாதிரி இருக்கு. ஹெட்லைட்ஸ், பம்பர், ஃபேஸ் கலர், லிப்ஸ், ஸ்மைல். நீ வேணா பார்த்துட்டே இரு மேனன். என்னை எப்போ ஹீரோயினா ஆடியன்ஸ் பாக்குறாங்களோ அதுக்கப்புறம் நாட்டில் ஒரு பையன் தூங்க மாட்டான். கிரேட் கான்ஃபிடன்ஸ். இப்போ நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் நைனா. எப்போ நான் என் வாழ்க்கையில் முதல் படம் எடுக்கிறேனோ, இந்த டீமால சத்தியமாக சொல்கிறேன்,
எப்போ நான் முதல் படம் டைரக்ட் பண்றேனோ அந்த படத்துல ஒன்றை தான் ஹீரோயினா போடுவேன். ஓகே? ஃபோன் வைப்ரேட் ஆகுது. இரு. ஹலோ. ஓ சாரி. ஹலோ. யார் பேசுறீங்க? ஓ ஐ சார். சார் நீங்களா சார்? டெல்லியா? உடனே வந்துடுறேன் சார். கிரேட் சார். தேங்க்யூ சார். ரியலி ஹாப்பி சார். உங்க ஆசீர்வாதம் சார். நைனா நீ உண்மையிலே லக்கி கேர்ள் தான். இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எனக்கு சான்ஸே வந்துருச்சு பாரு. இப்பதான் உன்னை நான் ஹீரோயினா போட போறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள ப்ரொடியூசரே ஃபோன் பண்ணிட்டாரு. அவரு டெல்லியில இருக்காரு, அவருக்கு 4 காட்டேஜஸ் இருக்கு. உன் லக் ஒர்க் அவுட் ஆகணும்னா என்ன உன் கூட கூட்டிட்டு போகணும். ஓ மைண்ட் ப்ளோயிங். என்ன பெருமாள், இன்னைக்கு வரதுக்கு நீ இவ்ளோ லேட் பண்ணிட்ட? நம்ம ஒரு டிராபிக்ல வண்டி ஓட்டுறதே பெரிய கஷ்டம், அதுல இருந்து தப்பிச்சு வர வேண்டாமா? அட பேசாத, சீக்கிரமா போ. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க போறனா இல்லையான்னு பாரு மாதிரி. நீ தினம் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க பெருமாள். சரி சீக்கிரமா போ, எனக்கு டைம் ஆச்சு. என்ன என்ன அப்படி மறைச்சு பாக்குற? அழகா இருந்தா பார்க்க தான் செய்வாங்க மாதிரி. தினமும் என் ஆட்டோவில் ஏறி என் முன்னாடியே ட்ரெஸ்ஸை மாத்துற. உன் அழகை பார்த்துட்டு என்னால் ஆட்டோ கூட சரியா ஓட்ட முடியல தெரியுமா? இந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா? பண்ணிதான் ஆகணும் பெருமாள். நாம பாக்குற வேலைக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும். சில விஷயங்கள் வீட்டுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை நரகமாக்கிடுவாங்க. அப்படியா? நிறைய ஆம்பளைங்க கூட பழகி தத்துவமெல்லாம் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட மாதிரி. Here I go. Touch me. Feel me. நிறுத்து. டே போண்டா, இங்க வாடா. என்னடி அதான் டவுன்லோட் பண்ணுகிறல்ல, வரேன். சொரிஞ்சா சுகம், நீர் விட்டா நிம்மதி. என்னடி சொல்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தொகுராம மேட்டர் நான் சொல்லு. ஏன்டா உட்கார்ந்துட்டு ஒண்ணு கடிக்கிற? அது வேற ஒண்ணு இல்லடி, என் சொம்பு பெருசாச்சா, அதான் நின்னுகிட்டு வெயிட் தூக்க முடியல, அதான் உட்காந்து ஒண்ணு கடிச்சேன். நீ மேட்டரை துப்பிட்டு எடுத்த காலி பண்றியா? வேற என்ன? 2 நாள் பணம் தராம பாக்கி வச்சிருக்கல, எப்ப தர போற? 2 நாள்ல 2 ராத்திரி. ஏய் என்னடி பண்ற? வாயில எதை வைக்க வேண்டிய நேரத்துல இதை வச்சு டார்ச்சர் பண்ணுகிற? உன் வாயில இருந்து வர நாத்தத்தை பார்த்து கஸ்டமர் கேக்குறான், இது வாயா இல்ல வண்ணாரப்பட்ட கூவமான்னு கேக்குறான்டி. ரொம்ப பேசாத. நீ தான் கஸ்டமர் கிட்ட நல்ல பணத்தையும் வாங்கிட்டல, அப்புறம் என்ன? என்கிட்டயே கணக்கு கேக்குற நீ? கூட்டி கொடுக்குதுன்னா கொய்யாக்கா வியாபாரம் நினைச்சியா? அதுவும் உன்ன மாதிரி சப்ப பிகருக்குலாம் கஸ்டமர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. டேய் போண்டா, அந்த மாதிரிக்கு மட்டும் வேலை முடிஞ்சோடனே பணம் தர, எனக்கு என்ன தர மாட்டேங்கிற? கிளிக்கு சீக்கிரம் கச்சிரும், கோட்டாங்குருவிக்கு டக்குன்னு கிடைக்காது. என்ன அவளை பாத்தியா? புதுசா மார்க்கெட்டுக்கு வந்த ஆடி கார் மாதிரி சும்மா பளிச்சுனுக்குறா. ஆனா உன்ன பாரு, ஆடி தள்ளுபடியில வந்த கலீஜ் மாதிரிக்கிற. அதுக்கே இந்த சீனா. ஏய் கஸ்டமர் வந்துட்டா, கிளம்பு 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 கிளம்புன்றல. டோமர் சேம் டு யூ. வண்டி ஏடா. ஏய் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே, கிளம்பு. அடிங்க தடியா, ரொம்ப பேசாத. தோடா. ஏய் கிளம்பு கிளம்பு, இதுக்கு மேல நிக்க வச்சா போனி ஆகாது. சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? ஏண்டா போண்டா, இந்த ஊர்ல என்ன பார்த்தா மட்டும் உனக்கு எழுச்சி வாய் மாதிரி தெரியுதா? யார் சொன்னா? அப்புறம் ஏண்டா ஒரு அழகி அனுப்புறேன்னு சொல்லிட்டு நேத்து கழுவி அனுப்புன? நேத்து ராத்திரி கோல் போடுறதுக்கு பதிலா பால் போட வேண்டியதா போச்சுடா. அதான் காலைல போன்ல சவக அடிச்சிங்கல்ல, இப்ப திருப்பியும் வந்து தள்ளனா எப்படி நியாயமா? குடுக்குற பணத்துக்கு ஒழுங்கா உழைக்கணும்னு தான். மாம்பழத்தை கட்ட சப்பி போட்ட கொட்டையை அனுப்ப கூடாது. அது வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க போன் போடும்போது எல்லா பிகரையும் தள்ளிட்டு போயிட்டானுங்க. ஏன் உங்களை ஏமாத்தணும்னு சொல்லி இருக்கிற ஒரு மொக்க பிகர் அமுச்சு விட்டேன் சார். தப்புன்னு செருப்பால் அடிங்க சார். இன்னைக்கு வெயிட் ஆகுது சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. மாதிரி எங்கடா? ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார், ஆந்தி வேல் தான் சார்ப்பா. என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க, போன் பண்ணி கேட்டுக்கிறேன். சொல்லுடா போண்டா. ஏ மாதிரி எங்க இருக்கற? அட வந்துட்டே இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்குது? கஸ்டமர் ஒரு கையில என் சட்டையை புடிச்சுக்கிறான், இன்னொரு கையில என் அதுக்கு தான் சொல்றேன், எங்களை மாதிரி ஏழை பொண்ணுங்களோட வயித்துல அடிக்காதான்னு. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வை,
ஒரு நாள் உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். நாங்க நாசமா போறது இருக்கட்டும், நீ மாசமாகாம இருந்தா சரி. உன் கள்ள காதலன் காத்துனுக்குறான், சீக்கிரம் வந்து சேரு. கஸ்டமர் வெயிட்டிங். போனை வெயிடா, ஆட்டோல தான் வந்துட்டு இருக்க, வர வேண்டாமா? பொறுக்கு ராஸ்கல், தேவைன்னும் போது தான் காலில் வந்து விழுவானுங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுற? உங்க ஆள் வந்துட்டா கிளப்பி வைங்க. நித்து நான் மாதிரி இன்னும் அத வாயில வச்சு தேய்ச்சி நிக்கிற. சர்மா சாரை திருப்தி பத்தினா கமிஷன் அள்ளி அள்ளி கொடுப்பார்ல. கமிஷன் வாங்குறதெல்லாம் உன்னோட பழப்பு, என் பேமெண்ட். அதெல்லாம் தானே வந்து முதல்ல ரூமுக்கு போ. கிளம்பு. போ பெருமாள், கிளம்பு. ஒரு 10 முட்டை வாங்கிக்கோ. இங்க சூப்பரா இருக்கும்மா. அதுல தக்காளி வாங்கிக்கோ. இருக்கும். இந்தாண்ணா, எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு சீக்கிரமா வந்து சார். சீக்கிரம் வா. ஹலோ சர்மா சார், வாங்க வாங்க. வணக்கம் சேட்டு, எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல டபுள் பெட் தானே? அதேதான். இதுல ஒரு என்ட்ரி போட்டுருங்க சார். இது என்ன புது பழக்கம்? இப்பெல்லாம் ரொம்ப கெடுபடியா இருக்கு சார். ரூம்லாம் நல்லா இருக்குல்ல? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். போலாம். சரி சரி, சீக்கிரமா காண்டம் அனுப்பு. சிம்பிளா சிங்கிள் பெட்ல முடிக்க வேண்டிய வேலைக்கு டபுள் பெட் பணம் கொடுத்துட்டு போறான். சரியான கேன பயலா இருக்கேன். மறுபடியும் என்ன எங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் மாதிரி? தெரியாம தான் கேட்குறேன். என்னோட ஃப்ளாட்டுக்கு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், நான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்க விரும்பல. நான் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அதுவும் இல்லாம மாம்பழத்தை பறிச்ச மரத்துக்கு கீழே தான் சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட். ஓஹோ, அது இருக்கா? என்னது? ரப்பர். ஓ, அதுவா? கொடு. இந்தா. நல்லாவே இல்ல. இதை கொண்டு போய் உன் கார் டயர்ல மாட்டிக்கோ, நல்லா ஸ்மூத்தா வண்டி ஓடும். அப்படியா? இத போட்டுக்கோ. இது என்னது? புது பிராண்டா? ரொம்ப பழசு. ஆனா இத பத்தி புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் புரியும். சீக்கிரமா போட்டு வா, டைம் ஆகுது. சீக்கிரம் வா. இதை எதுல மாட்டுறது? ஏப்பா அடையார் கட் போன வரியா? பார்த்தா தெரியல, வண்டி எங்கேஜா இருக்குல்ல. வா. கண்ணு தெரியாத போறம்போக்கு எங்கிருந்து வரானுங்களோ. பெருமாளே, மேட்ரு ஜோக் என்னதான் சொல்ல? போண்டா செனப்பண்ணி மாதிரி இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஜோக்கு கேக்குன்னு எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்க. சரி சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல அழகான புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேர் இருந்தாங்களா. அவர் டெய்லி ஸ்கூட்டர்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாராம். பொண்டாட்டிக்காரி ஒரு நாள் பாசமா, நீங்க ஸ்கூட்டர்ல போறதை விட புல்லட்ல போனா நல்லா இருக்கும்னு சொன்னாலாம். அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையான்னு புருஷன் சொன்னதுக்கு, அதுக்கு பொண்டாட்டிக்காரி என்கிட்ட தான் நகை இருக்கு, அதை வச்சு நான் உங்களுக்கு புல்லட் எடுத்து தரேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்னா வேற ஒருத்தங்க கூட படுத்துட்டு இருந்த பொண்டாட்டி தூரத்துல கேட்ட புல்லட் சவுண்ட் கேட்டு, ஐயோ என் புருஷன் வந்துட்டா கிளம்புங்கன்னு சொன்னான். டே போண்டா, அங்க பாரு ஆளு. சிரிக்கிறத விட்டுட்டு உன் கிளையண்ட போடி, இல்லனா கமிஷன் கொடுக்காம பறந்துற போறான். போ போ. சர்மா சார், சார் சார் வணக்கம் சார். என் கமிஷன். கமிஷன்? கஷ்டப்படுறது நானு, இஷ்டப்படுறதாவா உனக்கு எதுக்குடா கமிஷன்? கமிஷன் தானே. நேத்து கிளவி அனுப்புறது கழிச்சு போச்சு. போ. அப்படியா? கிழட்டு பையன் ஓசிலே போட்டு போயிட்டான், நமக்கு ஒன்றும் தெரியலையே. மாதிரி 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 பேமெண்ட் வாங்கிட்டல? பேமெண்ட் இல்லாம இந்த மாதிரி யாரையும் போக விட மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. வழிய விட. மாதிரி அந்த கேட்டு பையன் கமிஷன் கொடுக்கல. ரொம்ப நல்லது. கொஞ்சம் 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 உனக்கு கட்சிய பணத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் கமிஷன் கூட. போண்டா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது என் கிட்ட வந்து பணம் கேட்காதானு? உனக்கு பணம் வேணும்னா நேரா கஸ்டமர் கிட்ட போய் கேளு. அதுல போடா. ஐயோ மாதுரி, சீக்கிரம் வண்டியில ஏறு. இவங்கிட்ட பேசினா பேசியே இருக்கிறத புடிக்கிட்டு. இன்னைக்கு இவ்வளவு அவசரப்படுற பெருமாள்? மாதுரி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மேரேஜுக்கு போகணும்னு. அடச்சே, மறந்தே போயிட்டேன். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தினா நான் சீக்கிரமா வந்திருப்பேன்ல. உனக்கு ஞாபகப்படுத்தியிருந்தா மட்டும் உள்ள இருக்கிறவன் உன்னை சீக்கிரம் விட்டுருவானா என்ன? இல்ல, படத்தோட கிளைமேக்ஸை சீக்கிரமா காமிச்சிருப்பேன். அதை விட நீ உன் மூளைக்கு எடுத்துக்காம இதை வச்சுட்டு என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு கல்யாணத்துல போய் என்ஜாய். படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்ப குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். நல்ல அனுபவி. அடே பத்திரகாளி, கொஞ்சம் வாய மூடு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி காத்து கத்துற? காசு புடுங்கிறதுக்காக இப்படி போலீஸ் கிட்ட நிதானமா நடந்துக்க. ஜமீன்தார் இவரு செட்டில்மென்ட் பண்ண போறாரு. சார், ஏன்டா நிறுத்தாம வந்த? சார், வண்டியில பிரேக் ரொம்ப கம்மியா இருந்தது. பிரேக் கம்மியா இருக்கிறப்ப எதுக்கு வண்டி ஓட்டு வர?
வந்து சார் என்ன 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 உளறிட்டு இருக்க? சரிம்மா வண்டியை நிறுத்த மாட்டான் சார். எஸ்ஐ சார் வணக்கம் சார். நான் நிறுத்தணும்னு தான் நினைச்சேன், ஆனால் பிரேக் தான் பிடிக்கல சார். எங்க இருந்து? அடையாள் இருந்து சார். ஏய், நான் அதை பத்தி கேட்கல, நீ எங்க இருந்து வர்றேன்னு கேக்குறேன். அது வந்து சார் அடையார்ல என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம் சார். கல்யாணத்துல இருந்தா? ஆமாம் சார். அப்படியா? கல்யாணத்துல இருந்தா இல்ல அனிமல்ல இருந்தா? நீங்க என்ன சார் பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இவளை எங்க இருந்து தள்ளிட்டு வர? சார் அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி சார். உங்களுக்கு பார்த்தா தள்ளிட்டு வந்த மாதிரி தெரியுதா? கடுப்பேத்துறான். இவனை பாத்தியா அப்துல்? ஐட்டத்தை ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துட்டு பொண்டாட்டின்னு நம்மகிட்டே போய் சொல்றான். ஐயோ சார், நான் தான் சொல்றேனே சார், உங்க மேல சத்தியமா இவ என் பொண்டாட்டி மேல சார். சத்தியமா? அடிங்க புறம்போக்கு சார். வாய் ஊதுறா ஊதுறா ஊதுறா. இருங்க 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 சார். மாட்டிக்கிட்டடா மோனே. அப்துல், இவனை வண்டியில சார் சொன்னா கேளுங்க சார். ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்பவே சொன்னேன் குடிக்காத குடிக்காத குடிக்காதன்னு. கேட்கவே மாட்டேன்ட்ட. கண்ட முன்னாடி நிக்க வச்சு கட்டின பொண்டாட்டி அவமானப்படுத்துறியே. நீல ஒரு ஆம்பளையா? கேட்டல இந்த ஆளு எப்படி எல்லாம் பேசினானே. அப்படி என்னதான் இருக்கு அந்த குடி போதையில? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? குடி மட்டும் இருந்தா போதுமா? பொண்டாட்டி எல்லாம் தேவையில்லையா? எவன் வாங்கி கொடுத்தாலும் பாட்டில் பாட்டிலா குடிக்கிறது. உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பாரு. ஏன் புத்தி தான் சார். முதல்லயே சொன்னல இவன் என் வைஃப் தான். இப்போ புரியுது. நீ பேசாம உட்காந்துரு, நான் இவங்கள பாத்துக்கிறேன். மாதிரி பொண்டாட்டிகளால தான் திருந்தவே முடியாது. சார் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். தயவு செஞ்சு நான் போக விடுங்க சார். ப்ளீஸ் சார், போக விடுங்க சார். 2000 ரூபாய் கொடு. ஐயோ 2000? 2000மா? இருந்தாங்க சார். என்னது 2000 ரூபாய் கேட்டேன், 200 ரூபாய் இல்ல. ஒரு 0 தானே சார் கம்மியா இருக்கு. அப்துல் சார், இவன் சந்தான மாதிரி பேசுறான்யா. நான் ஜம்பா? ஓகே ஓகே சார், தேங்க் யூ. நில்லு. ஒரு 50 தடவை ஊக்கி போட்டு அதுக்கப்புறமா போ. நீங்க கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துனேன் சார். அப்புறம் எதுக்கு சார் தண்டனை? இந்த பணம் இப்போ உன்னை விடுறதுக்கு. ஒக்கி போட சொன்னது இனிமே நீ எப்பவும் குடிக்காம இருக்கிறதுக்காக. சார் இல்ல சார், இனிமே நான் சத்தியமா தண்ணி அடிக்க மாட்டேன் சார். நம்பலாமா சார்? என்ன போக விடுங்க சார். என் பொண்டாட்டி ஆட்டோவில் இருக்கா சார். அவன் முன்னாடி மானத்தை வாங்காதீங்க சார். பொண்டாட்டி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சிருக்கே, அப்போ போகல அவன் மனம். டேய், ஒக்கி போடுறா. வேணும் வேணும். ஒக்கி போடல மாவன 50 100 ஆக்கிடு. ஓகே 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 சார். 50 முறை சோப்பு கரணை போடுறேன் சார். ஆனா 50 முறை மட்டும்தான். அப்துல் சொல்லுங்க சார், இவனை சரியா கவுண்ட் பண்ண. ஓகே சார். அப்படிதான். இவ வர பார்க்குற வீட்டுக்கு போய் என்ன கிழிக்க போறாலும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இது வரைக்கும் என்ன சுகத்தை கண்டேன்? போலீஸ்காரனுக்கு என்ன அவசரம் சொல்ற மாதிரி பண்ணிட்ட. சந்தோஷம் தானே உனக்கு? தேவையில்லாம வாயை மூடு. ஏதாவது பேசி என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாத. அங்க போலீஸ்காரங்க முன்னாடி நீ அப்படி தோப்புக்கரணை போட்டது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு? சரி ரூபா, அதுக்கு நான் என்னதான் செய்ய முடியும்? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன திட்டுற? பாத்தியா பாத்தியா குடி போதில் எப்படி கீழே விழுறேன்னு? சொல் பேச்சு கேட்டாதானே? எனக்கு நல்லா தெரியும். நடந்த மொத்த விஷயத்துலயும் என்னோட தப்பு தான் இருக்கு. ஆனா ரூபா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? சாமி சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இப்படி எல்லாம் பேசி எனக்கு ஐஸ் வைக்கலான்னு மட்டும் பார்க்காத. உன் பருப்பு என்கிட்ட வேகாது. இரு வர. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்கலான்னு பாக்குறியா? கீழே படியா? சரி சரி, நான் படுக்கிறேன். அதுக்கு எதுக்கு இப்படி சொல்ற? ரூபா, நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் அழைக்கு முன்னால காஜல் நயன்தாரெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியா? நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. தண்ணியை குடிச்சிட்டு பாடு. ஆறு என்ன பேசுறே? நான் எதுக்காக தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணும்? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் சாமி. சரக்கு நினைச்சிட்டு இந்த தண்ணி அடிச்சிட்டு மூடிட்டு பாடு. படுக்கிறேன், நான் நிஜமா படுக்கிறேன். என் பொண்டாட்டி கோவக்காரி. அவளுக்கு இதுக்கு மேலே கோவம் வர்றதுக்கு முன்னாடி நான் படுத்துக்கணும். என்ன இப்போ சந்தோஷமா? குடிகார மனுஷன் திருந்தவே மாட்டேங்கிறான். எத்தனை தடவை சொல்றது? அந்த நாத்தத்தை தாங்க முடியல. இந்த கருமத்தை எப்படி குடிக்கிறானுங்கன்னு தெரியல. நாசமா போனவனுங்க. என்னையா? நான் சொல்றதை கொஞ்சம் கேட்குறியா? தொந்தரவு
பண்ணாதியா? நான் உன் புருஷங்கிறத மறந்துடாத. நான் ஒன்றும் வேற ஆள் இல்லை, ஞாபகம் அதுக்கு வச்சுக்க. என்ன செய்ய சொல்ற? ஆ? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கருமத்தை குடிச்சிட்டு என் பக்கத்துல வராதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வாந்தி வர மாதிரி இருக்கியா? நான் தான் பொறுக்க முடியல. ச்சீ. நான் போய் உடனே மூஞ்சி கழுவிட்டு வரேன், அப்படியே பல்லும் கூட விலகிட்டு வந்துடுறேன். நீ சரின்னு சொன்னா அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? குளிச்சிட்டு வந்தா மட்டும் குடிச்சு நான் அதெல்லாம் போயிடுமா? என்ன தொடாதயா? நல்ல சரக்கு தான் அடிச்சேன், கப்பாடிக்குன்னு சொல்றல. தொல்லையா இருக்கு. நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு. எங்கேயும் போயிடாத, இங்கே பண்ணாதயா? வந்துடுறேன். இங்கே இரு. இன்னைக்கு என்ன இவ்வளோ பிகு பண்றாள்? நல்லா குடிக்கிறது, ராத்திரி எல்லாம் வளருது. இங்க திரும்பி பாரு. இப்ப ஓகேவா? விடவே மாட்டியா? நாங்க எல்லாம் ராக்கெட் விடுறவங்களுக்கு ஐடியா கொடுக்குறவங்க. சரி வாடி. இதுக்கு மட்டும் இவ்வளவு கெஞ்ச தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தண்ணி அடிக்கிற? கப்பு தாங்கல. பொழுதுகடி. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நினைச்சது சாதிச்சிருவி. இங்க பாரு, கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை நீ குடிச்சிட்டு வந்த, இதுக்கு மேல குடிக்க மாட்டேன். குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. குடுறி. இதுக்கு மேல நீ குடிச்சிட்டு வந்து போட்ல தான் நீ கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும். முத்த குடுக்காது. வாய முடியா கப் அடிக்குது. சாக்கடை பண்ணி முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏய் என்ன பண்றீங்க? சீக்கிரமா புடிங்க. அங்க பாரு அவள. ஏய் ஏய் என்ன பண்ற? அதான் ஒரு பக்கெட் புடிச்சிட்டல, மொத்த தண்ணி நீயே புடிச்சிட்டு போலாம் நினைக்கிறியா? சும்மா சும்மா ஏதாவது பேசி வெறுப்பேத்தாத. ஒரு பக்கெட் தண்ணிய குடிச்சா ரெண்டு பேர் உடம்ப தொடச்சிக்க தான் முடியும், குளிக்க முடியாது. தினமும் குளிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. விட்டா பேசிக்கிட்டே போறேன். நாங்களாம் தண்ணி பிடிக்க வேண்டாமா? அப்படியா? ஒன்ன மாதிரி நாங்க ஒண்ணு அழுக்க மூட்டை கிடையாது. நாங்க தினமும் குளிப்போம், உடம்ப சுத்தமா வச்சுக்குவோம். உன்ன மாதிரி அழுக்கா இருக்கவங்க தான் தினம் தினம் குளிப்பாங்க. எங்கள மாதிரி சுத்தமா இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிச்சா போதும். அதுவும் இல்லாம என்ன மாதிரி அழகிங்க குளிக்கணும்னு அவசியம் இல்ல. சரிதான், நாய் கூட தான் குளிக்காது. ஆனா நாம மனுஷங்க மனுஷங்க மாதிரி தான் இருக்க முடியும். காலங்கத்தால வந்துட்டாளுங்க. ரூபா, என்னதான் நீ சோப்பு போட்டு குளிச்சாலும் உன்னை எல்லாரும் ஆட்டோக்கார பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. போது நிறுத்துங்கடி. ஒரு தராதரம் இல்லாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொட்டச்சிங்க எப்பவுமே குழா அடியில சண்டை போடாம தண்ணி பிடிக்க மாட்டீங்களாடி? என்ன ரூபா நீ இதுங்க கூட போய் சண்டை போட்டுங்கிற? உனக்கு குளிக்கணும்னா நேரா கிளம்பி நீ நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? நம்ம வீட்டு பாத்ரூம்ல எப்பவுமே தண்ணி வந்துனே இருக்கும். உனக்கு வேணா பாத்ரூம்ல நான் பூட்டு கூட போட்டு விட்டுறேன். அதை விட்டு ஏன் நீ இந்த லம்பாடி கூட சண்டை போட்டுக்கிற? நீ வாய மூடு. சொல்லு டார்லிங். உன் வீட்டு பாத்ரூம்ல உங்க அம்மாவையும் தங்கச்சியும் குளிக்கவே. அப்போ அந்த பூட்டு போறேன்னு சொன்னல, அந்த செலவு கூட உனக்கு மிச்சமாயிடும். கடுப்பேத்தி வாங்கி கட்டிக்காத. இந்தாடி புடிச்சுக்கோ. தண்ணி தண்ணி சொன்னல. ரூபா ஏன் டென்ஷன் பண்ற நீ? ரூபா ஐயோ, நான் வந்து உன் பாத்ரூம்ல குளிக்கட்டுமா? பாத்ரூம்ல நீர் யானை குளிக்கிறதுல இடம் கிடையாது. நீ எல்லாம் குளிக்கலாம். நீ எவன் நீ கவலைப்பட்டா? போய் தண்ணி பிடி போ. குந்தாணி குளிக்க வரான். வெயில் காலம் வந்தாலே தண்ணிக்காக லோல் பட வேண்டியதா இருக்கு. ஏன் என்னாச்சு? காலங்காத்தால டென்ஷன் ஆகி கத்துற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லையா, தினமும் நடக்கிறதா இந்த தண்ணி பிரச்சனை. அது பெட்ரோலா இல்ல தண்ணியான்னு தெரியல. நம்ம வீட்லயே ஒரு குளம் இருந்தா கண்டவகிட்ட நாய சண்டை போடணும். கவலைப்படாத, உனக்கு கூடி சீக்கிரம் ஒரு நல்ல வீடு கிடைக்க போகுது. அதுல குழாயும் இருக்கும், 24 மணி நேரம் தண்ணி வரும். சும்மா காமெடி பண்ணாதயா. எதுக்காக கோவப்படுற? நான் ஏன் உங்ககிட்ட காமெடி பண்ண போறேன்? சீக்கிரமே நமக்கு இந்த ஏரியாவில் சொந்த வீடு கிடைக்க போகுது. நிஜமா? ஆமாமா. இந்த பில்டிங் தான். நிறுத்துங்க. ஓகே. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். 100 ரூபா சார். எவ்வளவு பெரிய பில்டிங்ல? பணக்காரர் தான். டெல்லியில இதெல்லாம் சாதாரணமான விஷயம். சரி வா போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார்.
How may I help you? யா மை நேம் இஸ் கௌதம் அண்ட் சென்னையிலேருந்து சௌத்ரி சாரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மிஸ்டர் சௌத்ரி சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரா? நேற்று ராத்திரி அவர் தான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து மீட் பண்ண சொன்னார். ஓ ஐ எம் so sorry சார். சௌத்ரி சார் ஒரு முக்கியமான வேலை விஷயமா திடீர்னு டேராடூன் போயிருக்காரு. டேராடூன் திரும்ப எப்போ வருவாரு? திரும்பி வர 3 நாளைக்கு மேல ஆகும் மேடம். 3 நாள் ஆகுமா? சார் அது வேலைக்கு ஆகாது சார். இந்த ரேட்டுக்கெல்லாம் பைபாஸ்ல இருக்கிற ஃபிகர் கூட வராது சார். பணத்தை பார்த்தீங்கன்னா கண்ட வியாதி வரும். சரி 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 வணக்கம் சார். சார் சரி மேட்ரு நான் அனுப்பிச்சிடுறேன் சார். இந்த பணத்தை படி சீக்கிரம் ஒரு நல்ல மேட்ரு அனுப்பிச்சி விடு சார். நீங்கள் முன்னாடி போங்க, அச்சு டாக் மாதிரி பின்னாடியே வரும். சரி ஓகே சீக்கிரம் அனுப்பு. யோ கார்ல போறானே அந்த பையன் யாரு? பாக்கிறதுக்கு எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். அதனால தான் நான் இங்க வரான். நம்ம நாட்டுல ஓட்டு போறதுக்கு 18 வயசு இருந்தா போதுமா, ஆனா கல்யாணம் பண்றதுக்கு 21 வயசு வேணுமா. 18 வயசுல நாட்டுக்கு தலைவனை தேர்ந்தெடுக்கலாமா, ஆனா இதுக்கு 21 வயசு ஆகணுமா. உன்ன மாதிரி சப்பா பிகர்லாம் வேணாம். அவன் துட்டு நிறைய தரான், அதனால ரிச் பிகர் அவனுக்கு அனுப்பி வைக்கணும். புரியுதா? அதனால தான்டா நீ அதுக்கு யூஸ் ஆகாம போயிட்ட. யார பார்த்து தோட கழுவி விட்ட மீன் பாடி மாதிரி இருக்கிறா. என்ன ஆட்டத்தை பத்தியா அவளுக்கு? நில்றி இங்க பத்தியா அம்சாவே. நீ தான் பெயிண்ட் அடிச்சல எஃப்சி பாஸ் ஆக மாட்டே. கொரன் கோபால் வெயிட் பண்றான்டா. போடா செல்லம். அவன் செத்த கிளிடா, பறக்க மாட்டான். அவன் பறக்கலனாலும் நல்லா தவப்பாண்டி. போடி முதல்ல. போறேன். டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆனாலும் சீன் போறதுல குறைச்சலே இருக்காது இந்த பொம்பளைங்களுக்கு. பர்லு பெருமாளே. மாதிரி கோலி ஆடுற பிளேயரு கிரிக்கெட் ஆட வந்துக்கிறான். போய் 2020க்கு போலிங் போட்டியா? சரி போ பெருமாள். என்ன தம்பி? அது ஒரு பெட். கண்ணா, ஸ்பூனை வச்சு கிணறெல்லாம் தோண்ட முடியாது. அதுக்கெல்லாம் கிடப்பாறை வேணும், கிடப்பாறை. சரி சைனை போட்டு போ. அப்பா பணம் கொடுத்து அனுப்புனாரா? இல்லை என்கிட்டே இருக்கு. சபாஷ். சொல்லல. சொல்லுங்கண்ணே. அந்த 14 நம்பர் பெட்டை ரெடி பண்ண. ரெடியா இருக்குண்ணே. மாதுரி இன்னைக்கு நோகாம நோம்பு கும்பிட போற. நடத்து. இந்தா இதை போட்டுக்கோ. என்னது? இது ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு? ஒரு பொண்ணு கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா அவனா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் எனக்கு நானே தான் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். ஓ அப்படின்னா உன் காருக்கு செல்ஃப் டிரைவிங்னு சொல்லு. அது சொல்லப்போனால் அப்படிதான். ஓகே, இன்னைக்கு நீ பென்ஸ் காரை ஓட்டு வா. இந்த டிரைவர் நீ லைஃப் ஃபுல்லா மறக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப அற்புதமான ஜோக் இது. நீங்களே. ஒரு காக்கா கொடியில காஞ்சிட்டு இருந்த பிராவை தூக்கிட்டு போய் அது கூடி கட்டி இருக்கிற மரத்து மேல வச்சிருச்சான். அதை கீழே போட சொல்லி ஆண்டி சொன்னாலாம். அதுக்கு காக்கா ஆண்டி அது கீழே போடுறது இல்ல மேல போடுறதுன்னு சொல்லிச்சான். போண்டா பவர் வந்துட்டான்டா. இறங்க. ஓகே சார், இறங்க. வா சார். வா சீக்கிரம் வாங்கயா. வணக்கம் சார். என்னடா சொல்லல சார்? ஜிப்ப போடுற முதல்ல. ஜோக்குடா. ஏன்டா இவ்வளவு நேரம்? சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கடா. சோம்பேறிங்க. டேய் போண்டா, எங்கடா? வாங்க. என்னடா ரொம்ப குண்டாயிட்ட? ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கியா? லவ் என்ன பார்த்ததும் எங்கடா நடுவ பாக்குற? பதில் சொல்ற பாடு. சொல்ற ஒண்ணுக்கு போலான்னு நினைச்சேன். இப்ப இங்கேயே போயிட்டல. சரி போ, போடான்னு சொல்றேன்ல. எல்லாரும் வந்து வரிசை நில்லுங்க. வாங்க ஓடி. சீக்கிரம் வாங்கடி. அண்ணனடா போட்டு வருவாளுங்க. போ சீக்கிரம் சீக்கிரம். அங்க வந்து நில்லு. வாடி மாதுரி.
அடேங்கப்பா, அப்படி என்ன தாண்டி சாப்பிடுவ? சும்மா வலுவலுன்னு வேண்ட மாதிரி இருக்கு. கரண்ட் மாதிரி கப்புன்னு இழுக்கிறியே. இவ கூட படுத்தவனை கூப்பிடுங்கடா. இந்த கேண்டியை சாப்பிட்ட கொக்க பிடிச்சிட்டு வாங்கடா. யோ அவனை எடுத்துட்டு வாயா. வர சொல்லு. ஐயா கூப்பிட போடா போடா. இப்படி வந்து நில்றா. இவன் தான் சார். இவனா சார்? இவன் தான் சார் அந்த பையன். பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்கான், பக்காவா பூசாரி மாதிரி மணி அடிச்சிருக்கானே. எப்படியா இருக்கிற பசங்க மணி அடிக்கிறதுல கில்லாடியா இருக்காங்க சார். உன் பேர் என்னடா? வயசு மீறின வேலையை செஞ்சுட்டு திமிரா வேற பாக்குறியா? உன் பேர் என்ன? குஞ்சுமணி சார். என்னடா பேர் வச்சிருக்கான் அப்ப? குஞ்சுமணின்னு பேர் வச்சா இந்த வேலையை பண்ணாம வேற என்ன வேலையை பண்ணுவான்? பேர் வைக்கிறானுங்க பாரு பேரு. என்னடா இது? பிளாக்பெரி. இந்த காலத்து பசங்க ஹைடெக்கா போன் வச்சிருக்கானுங்க. பாக்கெட்ல பணம் இருக்குதோ இல்லையோ, போன் மட்டும் சூப்பரா இருக்கும். பிளாக்பெரி. சார் சார் ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். சார் ஒரே ஒரு சார். சவுண்டா விடுற? முளைச்சு 3 எவ்வளோ உள்ள போலீஸ்காரங்கிட்டே திமிரு. போன்ல என்னடா பார்த்துக்கிட்டு இருந்த? பாத்தியா இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தியா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல இருக்க. ஒருத்தர் கூட ட்ரெஸ்ஸே இல்லையா? ட்ரெஸ் போட்டாலே உனக்கு பிடிக்காது போல இருக்கு. ஆமா, யாருக்குடா கொஞ்சம் முன்னாடி போன் போட்ட? ஆரியா சிண்டே சாருக்கு. ஷிண்டேவா? யார் அவன்? சார் அவர் இந்த ஏரியா எம்எல்ஏ சார். பாரு, அவரை எப்படா பழக்கம்? அவர் என் அப்பா தான் சார். அதான் என் பயலுக்கு இவ்வளோ தைரியம். இதெல்லாம் முதல்லயே சொல்றது இல்லையா? வா வா தனியா போய் பேசலாம். எம்எல்ஏ புள்ளன்னு முதல்லயே சொல்ல வேணாம். உன்ன மாதிரி பெரிய இடத்து பிள்ளைங்கெல்லாம் இந்த மாதிரி லோக்கல் பார்ட்டிங்க இடத்துக்கு வரலாமா? வருங்காலத்துல நீ எம்எல்ஏ ஆகணும். அப்போ உன் வண்டிக்கு மேல ரெட் லைட் சுத்தும். நீ என்னடா ரெட் லைட் ஏரியாவில் சுத்திட்டு இருக்கிற? நல்லாவா இருக்கு? அதுவும் இந்த மாதிரி தேவடியாளோட நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இப்ப சமத்தா வீட்டுக்கு போற அப்பா கிட்ட போய் என்ன சொல்லுவ? இன்ஸ்பெக்டர் ரமாகாந்த் சாரை பார்த்தேன், அவர் உங்களுக்கு வணக்கம் சொல்ல சொன்னாருன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன, கிளம்பு வீட்டுக்கு போ. இரு ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஆசை வந்தா இங்கெல்லாம் வரக்கூடாது. இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒரே ஒரு போன் போடு போதும். இன்ஸ்டன்டா ஹோம் டெலிவரியே பண்ணி வைப்பேன். பீட்சாவோட வேகமா வீட்டுக்கு வந்து சேரும். ஜமாய்க்கலாம். நான் அனுப்புறவளுங்க இன்னைக்கு இருக்கிற சினிமாக்காரங்களை விட செம்ம சூப்பரா இருப்பாளுங்க. சரி சரி, அப்பா தேடுவாரு. சீக்கிரம் வீட்டுக்கு போ. வழியில யார் பிடிச்சாலும் என் பேர் சொல்லு. வணக்கம் பவர் சார். ஏய் ஜகு சேட், வெளியில வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? உள்ள என்ன போர் போட்டுக்கிட்டு இருந்தியா? சாமி கும்பிட்டு இருந்தேன் சார். சரி சரி, பணத்தை எடு. சார் இப்பெல்லாம் பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு சார். எப்ப பாரு இந்த கூழ் பஜனையை என்கிட்டயே பாரு. இதையெல்லாம் வேற எவனாவது கேனா போனாங்கிட்ட சொல்லு. டேய், இந்த உலகத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பணம் சம்பாதிக்கிற ஒரே பிசினஸ் இதுதான். பணத்தை எடு. அடடா, எவனோ இந்த நேரத்துல போன் பண்றான். எஸ்பி தான் ஏன் போன் பண்றான்? போன் பண்றதுக்கு கால நேரம் இல்ல அவனுக்கு. என்ன பண்ணி தொலைக்க எடுத்துதான் ஆகணும். ஜெய்ஹிந்த் சார். எஸ் சார். இல்ல சார், நான் இங்க சாமி கும்பிட வந்தேன். பகல்ல நேரமே கிடைக்கிறது இல்லையா? அதான். இல்ல, நான் வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு. சரிங்க சார், பரவாயில்ல பரவாயில்ல சார், நான் இப்போ புறப்பட்டு உடனே வந்துடுறேன். காரியத்தை கெடுத்துட்டாரு. யோ, ஃபேஸ்புக்கில் எவனா கமெண்ட் அடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சான். வண்டி எடு. நாளைக்கு வந்து என்ன பாரு. சரிங்க மார்க்கெட்ல. சரி சார். இல்லைன்னா நானே உன்னை வந்து பார்ப்பேன். ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு மேல இன்னும் ட்ரெஸ்ஸை குறைச்சிடாத. வெளியே தெரியும். வண்டி ஏறா. ஹலோ, வீட்டில் யாரு? யாரு? அவர் வேலைக்கு போயிருக்காரு. நான் அவரோட வைஃப். ஓ, நல்லதும்மா, நல்லது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து லெட்டர் வந்திருக்கம்மா. லெட்டரா? இங்கே கையெழுத்து போடுமா. சரிங்க. புது வீடு கிடைக்க போறதா என் வீட்டுக்காரர் சொன்னாரே, அது சம்பந்தமான லெட்டரா? அதேதான். நிஜமா தான் சொல்றீங்களா? அதோட கன்ஃபர்மேஷன் லெட்டர். சரிங்க. போஸ்ட்மேன் ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. இவ்வளவு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. உங்களுக்கு நல்ல மனசமா. கொண்டு வாங்க. இதோ வந்துடுறேன்.
அவரோட பேரையே காணுமே. தட்டி தட்டி கதவை உடைச்சிடாதீங்க. வரேன் வரேன். ஹை தோடா ரூபா, நீயா? ஆச்சரியமா இருக்கே. இன்னைக்கு நிச்சயமா மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாராவது என்னை தேடி வருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா உன் புருஷன் உன்னையும் அனுப்புவான்னு நினைக்கல. சோக்கு தான் போ. அவர் ஒன்றும் அனுப்பல, நானா தான் வந்தேன். பொண்டாட்டி இல்லாத என்ன பார்க்கறதுக்கு நீ எதுக்கு தனியா வந்திருக்க? துணி துவைக்கிற கட்டையால என்ன துவைக்கலாம்னா? இல்ல பின் என்ன குளிக்கலாம்னா? வீட்டில் தண்ணி இல்லையா? தண்ணி பஞ்சமா? ஹவுசிங் போர்டு ஆஃபீஸரை நான் உடனே பார்க்கணும். போய் பாரு, தாராளமா பாரு. அவரை பார்க்க தனியா போக முடியாது. சரி பார்க்கலாமே. நான் இப்போ ஆஃபீஸ் தான் போறேன், தாராளமா பார்க்கலாம். கொஞ்சம் இரு, வந்துடுறேன். ஏன் மூஞ்சி என்ன பாக்குற? வேலையை பாரு. எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளில வந்தா இவ்வளவு மூஞ்சி தான் பார்த்துட்டு போகுது. இதுங்க மூஞ்சி பார்த்துட்டு போனா போற வேலை எங்க உருப்பிட போகுது? நட்டுன்னு தான் போவோம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? வந்து உக்காரு. வா. சீக்கிரம் உக்காரு. கல்யாண பொண்ணு மாதிரி வெக்கப்படுறிய. போலாமா? பேர் என்னம்மா? சாந்த ரூபா. ஐயோ உன்னை கேட்கலாமா? உன் பேரை வச்சுட்டு என்ன பண்றது? உன் புருஷன் பேர் என்ன? அது புருஷன் பேரு பெருமாள். ஏன் அவ பேச மாட்டாளா? அது கிராமத்து பொண்ணு இல்ல, புருஷன் பேரை சொல்றதுக்கு வெக்கப்படுறா சார். புருஷன் பேரை சொல்ல மாட்டாளுங்க, ஆனா புருஷன் கூட மட்டும். அவளுக்கு ஒன்றும் தெரியாது சார், பாவம். நான் சொல்ல வந்தது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு அவ செலவுக்கு புருஷன் தானே பணம் கொடுப்பா. அதான் புருஷனோட கடமையே. அது சரி, இப்பயே பார்த்து சொல்றேன். உன் புருஷன் பேர் என்ன? பெருமாள் சாலை கிராமம், சரியா? இதுல அவர் பேர் இருக்கு, ஆனா கணக்கு வழக்கு விஷயங்கள் ஒன்றும் சரியாவே இல்லையே. அதுவும் இல்லாம இதுல வேற ஒரு பேர் இருக்கு, கேள்கர். நீங்க இந்த வீட்டை கேள்கட்டு தானே வாங்குனீங்க? ஆமா சார். அப்படியா? இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னா என்ஓசி தேவைப்படுது. அப்படின்னா இப்போ உடனடியா என்ஓசி எடுத்தாகணும். அதுவும் இல்லாம வீட்டை உங்க பேருக்கு மாத்தி ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். 15 வருஷத்துக்கு உண்டான டாக்ஸையும் உடனடியா கட்டி ஆகணும். இப்போ நிலைமை கொஞ்சம் துட்டா. சார் அந்த டாக்ஸ் அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நம்ம எல்எல்லுக்கு தெரிஞ்ச பொண்ணு வேற, அதனால தெளிவா சொல்றேன். கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். 5 லட்சம்? 5 லட்சமா? இந்த பாருமா, 5 லட்சம் ரூபாயை என் கண்ணில் காட்டினேன்னு வச்சுக்க, உன் புருஷன் பேரு இந்த லிஸ்ட்ல வரும். இல்லன்னு வச்சுக்க. சார் பாவம் சார், ஏழை பொண்ணு சார். 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு எங்க சார் போவோம்? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். வந்ததுல இருந்தே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, உனக்கும் அவளுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு. அதுல சார், எங்க ஏரியால இருக்கிற பொண்ணுங்கள்லயே இந்த ஒரு பொண்ணு தான் சார் நல்ல பொண்ணு. அதான் சார், சொந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு தானே சார். அந்த கனவை நிறைவேற்றுக்க இவ என்ன வேணா செய்வா சார். என்ன வேணாலும் செய்வா சார், என்ன வேணா செய்வா. ஏழை பொண்ணு சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். ஓ, ஏழை பொண்ணா? நீ கொஞ்சம் வெளியே இரு, நான் இவகிட்ட பேசிக்கிறேன். நீங்க பேசுங்க சார், நல்லா பேசுங்க. கண்ணா டைப் மட்டும் அடி, காதை நல்லா பொத்திக்கோ. மகேந்திரா சார், எனக்கு ஒரு டீ சொல்லிட்டு நீ மெதுவாவா. ஓகே. இங்க பாரு, நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. வீடுங்கிறது எல்லாருக்கும் தேவைதான், எல்லாத்துக்கும் அதை கொடுத்துட முடியாதுல்ல. அதுக்கு நிறைய செலவாகும், அதை நாம தானே பண்ணி ஆகணும். இப்போ செலவு பண்றதுக்கு கையில பணம் வேற இல்லைன்னு சொல்லிட்ட. ஆனா நீ மனசு வச்சேன்னா வேற ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு நீ மனப்பூர்வமா சம்மதிக்கணும். உனக்கு புரியும்படியா சொல்றேன். ஒரு ராத்திரிக்கு நீ வேணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு ஒரு வீடு அலாட் பண்ணிடுவேன். அந்த வீட்டுல நீ ரொம்ப ஜாலியா. பொறுக்கி சிறப்பு பிஞ்சிரும். ஏழை பொண்ணுங்கன்னா அவளை இலக்கரமா போச்சா? இந்த ரூமுக்குள்ள உன்னை அடிச்சு நம்ம அவனை உன் பொண்டாட்டி கிட்ட படுக்க கூட பயப்படுவேன். உன்னோட வீட்டை உன்கிட்டயே வச்சுக்கோடா, எங்களுக்கு அது அவசியம் இல்ல. ஏய் நில்லு. இந்த பார், நான் உனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சுக்கோ. என்னன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் உன் பெட்ல உன்னோட நான் இருக்க சம்மதிச்சேன்னா உன் புருஷன் பேரு பெருமாள் இல்லம்னு நிரந்தரமா போடு தூங்கும். புரிஞ்சுதா?
வீட்டுக்கு போய் நல்ல நிதானமா யோசிச்சு முடிவெடு. தப்பான முடிவு எடுத்துறாத. அதுக்கப்புறம் நஷ்டம் உனக்கு தான். போ போடாச்சலாம். ரூபா ரூபா, ஏய் ரூபா, நான் கூப்பிட்டது கேட்கலையா? என்ன இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட? அது மாதிரி இன்னைக்கு சினிமா பார்க்க போயிட்டா. அதனாலதான் என் செல்லத்தை தேடி இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். சர்ப்ரைஸ்! இன்னைக்கு என் செல்லத்துக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன என்ன புடவை நல்லா இருக்கா? ஆனா ரொம்ப விலையா இருக்கும் போல இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, அதை விட்டுட்டு விலையை பார்க்காத. ரூபா, நமக்கு சீக்கிரமே வீடு கடை எல்லாம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நாமளும் பணக்காரங்க தானே. கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும் ரூபா. ஆனா ஹவுசிங் போர்டு ஆபீஸ். ரூபா, ஹவுசிங் போர்டுல இருந்தா நமக்கு லெட்டர் வரும். இது தெரியாத உனக்கு? போய் இந்த புடவைய சீக்கிரமா கட்டிட்டு வா, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அந்த ஆபீசர் செல்லம், எல்லார்கிட்டயும் நான் ஏற்கனவே பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கான லெட்டர் இன்னும் 2-3 நாள்ல வந்துடும். முதல்ல எனக்காக இந்த புடவையை கட்டிட்டு வருவா. ஒருவேளை அந்த லெட்டர் வரலன்னா? நீ ஏன் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசுற? ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க ரூபா, நமக்கு வீடு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லன்னா எப்பவோ நான் இதே வீட்டுல தூக்க மாட்டிட்டு இந்நேரம் செத்து போயிருப்பேன், தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னால தாங்க முடியல. நீ எதை பத்தியுமே கவலைப்படாத. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நீ இந்த வீட்டு மகாராணி ரூபா. நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ சீக்கிரம் போய் இந்த புடவையை கட்டிட்டு வா. என் பொண்டாட்டி இந்த புது புடவையில எவ்வளவு அழகா இருக்காங்கிறத நான் இப்பவே பார்த்தாக்கணும். சீக்கிரம் போ. ஏன் நின்னுட்டு இருக்க? போ போ போ. நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ரூபா, ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். வீடு வேணுங்கிற என்னோட கனவு அதிர்ஷ்டத்தால தான் நிறைவேற போகுது. எனக்கு உன்னை நல்லா வாழ வைக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சென்னை மாதிரி ஒரு ஊர்ல சொந்த வீடு இல்லாம இருக்கிறது நரகத்துல வாழ்ற மாதிரி ரூபா. இந்த மாதிரி வீட்டுல இருந்தா ஆசை மட்டும்தான் பட முடியும். அந்த ஆசை நிறைவேறணும்னா நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ரூபா. நான் ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறேன். ஆனா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்னத்தை கொண்டு வரேன்? களைப்பு மட்டும்தான். சொல்ல போனா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை கூட என்னால சரியா வாங்கி தர முடியல ரூபா. நிலைமை தான். முதல்ல இந்த வீட்டு விஷயம் செட் ஆகட்டும், அப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு 9 மாசம் கழிச்சு ஒரு தெய்வமும் வந்துடும். அதுதான் நம்ம குழந்தை. அட, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், ஆனா நீ வீடு வேணுங்கிற என்னோட கனவு அதிர்ஷ்டத்தால தான் நிறைவேற போகுது. எனக்கு உன்னை நல்லா வாழ வைக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சென்னை மாதிரி ஒரு ஊர்ல சொந்த வீடு இல்லாம இருக்கிறது நரகத்துல வாழ்ற மாதிரி ரூபா. இந்த மாதிரி வீட்டுல இருந்தா ஆசை மட்டும்தான் பட முடியும். அந்த ஆசை நிறைவேறணும்னா நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ரூபா. நான் ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறேன்.
ஆனா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்னத்தை கொண்டு வரேன்? களைப்பு மட்டும்தான். சொல்ல போனா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை கூட என்னால சரியா வாங்கி தர முடியல ரூபா. நிலைமை தான். முதல்ல இந்த வீட்டு விஷயம் செட் ஆகட்டும், அப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நமக்கு வீடு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நீ இந்த வீட்டு மகாராணி ரூபா. வீடு வேணுங்கிற என்னோட கனவு ஓ அதிர்ஷ்டத்தால தான் நிறைவேற போகுது. ஓ அதிர்ஷ்டத்தால தான் நிறைவேற போகுது. ஓ அதிர்ஷ்டத்தால தான் நிறைவேற போகுது. தேவா, இந்த சாபத்தை யார் தந்ததோ? தேவா, உன் கால் மீது தலை வைக்கிறேன். தேவா, தேவா. எவ்வளவு நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? வா வா, உள்ள வா, உள்ள வா. உண்மையிலேயே நீ புத்திசாலி பொம்பளைதான். வா 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 வா, உனக்கு கூடிய சீக்கிரம் வீடு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். படு 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 படு. இந்த மாதிரி ஒரு கட்டையை நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்க, சூப்பரா இருக்க. என்ன ரூபா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உனக்காக எவ்வளவு நேரமா காத்திருக்கேன் தெரியுமா? ஒண்ணும் இல்ல. அது அம்மா, நேத்து மாதிரி திடீர்னு வந்துட்டு. ஒண்ணு இல்ல, நம்ம ஆட்டோ திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை சாயந்தரம் தான் கிடைக்கணும், மெக்கானிக் என்ன சொல்லிட்டாரு. அதான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். பெருமாள், ஆட என்ன அவன் திடீர்னு என்ன கூப்பிடுறான்? பெருமாள். அட இருப்பா, அதோ வரேன். சரி, அடுப்புல டீ வச்சிருக்கேன், பாத்துக்கோ, நான் பேசிட்டு வந்துடுறேன். அட வாங்க லல், என்ன விஷயம்? திடீர்னு வந்திருக்கீங்க? பிரச்சனை எதுவும் இல்லையா? வீடு கிடைக்க போகுது இல்ல, வாழ்த்து சொல்லலாம்னு வந்தேன். எங்கப்பா, நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான லெட்டர் இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து வரலையே. அட நீ எதுக்கும் கவலைப்படாத, நேரா உனக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டரே வந்துரும்பா. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. அதே மாதிரி உன் தலையெழுத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு லட்சுமி தேவியே பொண்டாட்டியா இருக்கும்போது உனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். அப்புறம் எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க தான் வந்தீங்களே. சாரி தம்பி, தேவையில்லாம எனக்காக நீங்க 3 நாள் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கஷ்டமும் இல்ல சார். உங்களால இந்த 3 நாள் டெல்லி முழுக்க சுத்தி பார்த்துட்டோம்ல. அப்புறம் எனக்கு உங்க ஹீரோயின் பிடிச்சிருக்கு. நீங்க தயாரிக்கிற படத்துக்கு இவங்க தான் சார் ஹீரோயின். நைனா, உங்களோட அப்பா அம்மா நிச்சயமா உங்க அழகான கண்ணு பார்த்து தான் உனக்கு இந்த பேர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. உங்க கமெண்ட் சூப்பர் சார், சூப்பர். She has very beautiful eyes, sir. Naina, show your eyes. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. நீங்க சொன்னா அது உண்மைதான் சார். அப்புறம் கௌதம் சார், ஒரு விஷயம் தெரியுமா சார்? அப்போ என்கிட்ட நீ ஒரு கதை சொல்லிட்டல, அந்த கதை சொல்ற விதத்தை பார்த்துட்டு அப்பவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒருவேளை நான் படத்தை எடுத்து அது உன்னோட டைரக்ஷன்ல தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தை நம்ம பெரிய பட்ஜெட்ல எடுக்கலாம். இந்த படத்துக்காக என்னோட சொத்து பூரா விற்க வேண்டிய அவசரம் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எதுக்காக சார் விற்கணும்? அம்மன் அவர்களால இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க இன்னும் 4 ஃபேக்டரி வாங்குவீங்க சார். கண்டிப்பா, ஏற்கனவே 8 இருக்கு, 4 சேர்த்தா 12 ஆயிடும். உண்மைதான் சார். சரி கௌதம், இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிருக்க சார்? நீங்க கேட்ட அப்படியே செத்துப்படுவீங்க சார். என்னது? இல்ல, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். நம்ம படத்தோட டைட்டில் தாஜ்மஹால் சார், மொமெண்ட் ஆஃப் லவ். தாஜ்மஹாலா? இந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குப்பா. உங்களோட ரொமான்டிக் கதைக்கு ரொம்ப சூப்பரான டைட்டில் இது. அது சரி, எப்போ நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கல கௌதம்? சார், ஸ்கிரிப்ட் எல்லாமே தயாரா தான் இருக்கு சார். அம்மன் அருள் இருந்துச்சுன்னா நாம நாளைக்கு கூட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். இல்ல இல்ல, ரொம்ப அவசரப்பட வேண்டாம்.
ஆனால் அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். நாளைக்கே உங்கள் 2 பேருக்கு இந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் 2 பேரும் என்னோட கெஸ்ட் ஹவுஸ் வந்துருங்க. இந்த விசிட்டிங் கார்டில் என்னோட அட்ரஸ் இருக்கு, அங்கே வந்துருங்க. விசிட்டிங் கார்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஃபார்ம் ஹவுஸ்லனே நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம். எல்லாம் அம்மன் அருள் சார். அம்மன் அருள். விநாயகப்பா வெற்றி கோரோடி மகா கணபதியே நமஹ. அடடே வாங்க சார், வாங்க 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 சார், உட்காருங்க சார். டேய் சொல்லல சாருக்கு, சார் என்ன சாப்பிட்டீங்க? ஹாட்டா கூலா? எதுவும் வேணாயா. ஏன் வாவான்ற? அதான் வந்துட்டேன்ல, நீ தான் வரல. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வந்து பாருன்னு சொன்னல. அது சார் கொஞ்சம் பிஸில மறந்துட்டேன் சார். அப்படியா? அவ்வளோ பிஸியா? சேட்டையை பாத்தீங்களா சார்? பிஸியா இருந்தானயா? டேய் டோமரே, இந்த பவரோட பவர்னால தான் இங்க உன் பிசினஸ் நடக்குது. என்கிட்ட பில்டப் கொடுக்குற. சரி அதெல்லாம் போட்டோம், மாமலை வெட்டு. சார் இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லு சார். பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு சார். ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க சார், நானே கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். 2 நாள் கழிச்சு தாண்டா இப்போ வந்திருக்கேன். 2 நாளா கழட்டி போட்ட பலன்களை கழுவி காய போட்டுக்கிட்டா இருந்த. தேவடி ஆளுங்களை வச்சு பிசினஸ் பண்றவன் பிசினஸ் வந்தா வர்றாயா? என்ன சார் பேசுறீங்க? அந்த தேவடி ஆளுங்க கொடுக்குற பணத்துல தானே சார் உங்க குடும்பமே சந்தோஷமா வாழுது. என்னடா சொன்ன சார்? நான் உண்மையை தானே சார் சொன்னேன். மரியாதை பேசுறா. இங்க பொண்ணுங்க படுத்து சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை வச்சு தானே உங்க பொண்டாட்டிக்கு நகை, உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறீங்க. நிஜம் தானே? தொழில் பண்ற நாதாரி என் குடும்பத்தை பத்தி பேசுறியா? என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? யோ யாதவ் சார், எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு வாயா. யோ வாங்க, விடாம எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு வா. இதுக்கப்புறம் இவன் இங்க பிசினஸ் பண்ண கூடாது. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். இல்ல இல்ல, இனிமே உங்க பேச்சே கிடையாது சார். இப்போ எதுக்கு சார் தேவையில்லாம இடம் கொடுத்தா அது நம்ம மூஞ்சில நம்ம கையறா. என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? பண்ணிட்டு தண்ணி வர குடுக்குறியா? எப்படியா போயா? இனிமே தான்டா இந்த பவரோட பவர் என்னன்னு காட்ட போறேன். இழுத்துட்டு வாங்க அந்த பரதேசிங்கள. போடா. ஏய் ஏய் வா போடா. ஏய் போடி 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 போன்றல வெளிய போ. போடி. ஏய் நீ வா, போ போ சீக்கிரம் போ. எல்லா பொட்டச்சிங்களையும் சீக்கிரம் வண்டியில ஏத்து. சரி சார். அப்ப அந்த பசங்க அவனுங்க முட்டியை உடைச்சு அனுப்ப. அவனுங்களால தானே இவனுக்கு வியாபாரம். ஓகே சார். பவர் சார் என்ன சார்? விருந்தாளிக்கும் இந்த பிச்சைக்கார மூஞ்சில பணத்தை வீசி எறிஞ்சிடலாம். வண்டியில இருங்க. ஏறா வா போ. ஏய் போடி. மேலே ஏறு. ஏய் மேலே ஏறின்றல. ஏறி உட்காரு. மாதிரி என்ன பண்ற? ஏய் தலங்கடி, ஏன்டி கீழே உட்கார்ந்த? மேல உட்கார்ந்தா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல? நான் கீழே உட்காந்துக்கிறேன். அடியே ஜீப்ல கீழே உட்கார்ந்தா என்னடி சுகம்? எனக்கு கீழே இருந்தாலும் அது சுகமா இருக்கும். நாய்கிட்ட கூட படுப்பேன், ஆனா உன்கிட்ட வர மாட்டேன். நாய்கிட்ட படுப்பாலாம். மனுஷங்க போர் அடிச்சிருச்சா உனக்கு? காலி விளால என் மண்டை காஞ்சி போச்சே. உள்ள அந்த புறம்போக்கு பேசினா இங்க என்னடான்னா கண்டவங்கிட்ட படுத்து பணம் சம்பாதிக்கிற லம்பாடி பேச. வாயை மூடுங்க சார். கோவம் வருதா? இதுக்கு முன்ன கையில கிஸ் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண மாதிரி இப்ப வேற எங்கேயாவது கிஸ் பண்ண வச்சு ரெக்கார்ட் பண்ண போறியா? சார் என்ன இருந்தாலும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் மரியாதையை பேசுங்க சார். ஏய் கண்ட மவனே, என்னதான் மரியாதை கொடுத்தாலும் பொட்டச்சி இருக்க வேண்டிய இடம் ஆம்பளை கீழே தாண்டா. அதான் அவன் இடம். அது உண்மைதான் சார். ஆம்பளைங்க கூட பொம்பளைக்கு கீழே இருந்து தானே சார் பிறகுறாங்க. அப்படியா? இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா. இவன் பெரிய விஞ்ஞானி இல்லையா? ஏதோ 2 தட்டு தட்டுங்க சார், சரியா போகும் சார். ஆட்டோ ஓட்டினா பாட்ஷா நினைப்பா உனக்கு. இந்த பவரோட பவரை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? மவனை ஓங்கி ஒண்ணு விட்டுன்னு வச்சுக்க, நீ எந்த வழியா இந்த பூமிக்கு வந்தியோ அதே வழியா திரும்ப உள்ள போயிடுவ. நீங்க ஓவரா பேசுறீங்க, இது நல்லதுக்கு இல்ல சார். ஐயோ மாட்டோ கோவம் வந்துருச்சா? சார் மேல கை வைக்காதீங்க சார். சொன்னா கேளுங்க சார், இது நல்லதுக்கு இல்ல சார். அவங்க அடிக்காத. அவன் மேல எந்த தப்பும் இல்ல, அவன் ஒண்ணும் பண்ணாத. ஐயோ விடுங்கறல்ல. ஏய் ஐயோ பியா அவரை அடிக்கிறேன். யார்கிட்ட கை நீட்டி பேசுற? நிறுத்து விட்டுரு அவனை. இங்க பாரு பவர், அவன் மேல எந்த தப்பும் இல்ல, அவனை விட்டுரு. நீயே ஒரு எச்ச, அந்த எச்ச உனக்கு சப்போர்ட்டா? கொஞ்சம் வெயிட் பண்றி வந்து வச்சுக்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார். பவர் சார் அவன் அப்பாவை விட்டுருங்க சார். இப்போ பணம் எங்க இருந்துடா வந்தது? உங்க அக்கா மாவனே அதை விடுங்க சார்.
போனா போகுது பாவமாச்சேன்னு விட்டு வச்சா கண்டவனுக்கெல்லாம் வாய் நிறுத்தியா? நீ வாய கொடுக்குற. நீ எதுக்கு தேவையில்லாம அந்த மிருகத்துக்கிட்ட பேசுற? எப்படி அடிச்சிருக்கா பாரு. ஏய் பாட்டு ஆகணும்னு நினைச்சா பரலோகம் போக வேண்டியிருக்கும். ஆட்டோ மட்டும் வாட சொல்ல என்ன பெரிய வால்டர் வெட்டி வேலை வர மூஞ்ச பத்தி புரிஞ்சுதா? பரதேசி பையன் எப்படி போட்டு அடிச்சுக்கிறான் பத்தியா உன்ன? விருந்தாளிக்கு பிறந்தவன். வா பெருமாள், மேல வா. வேண்டாம் மாதுரி, நான் வீட்டுக்கு போறேன். ரூபா எனக்காக காத்துட்டு இருப்பா. ரூபா உன்னை இந்த நிலைமையில பார்த்தானா ரொம்ப வேதனைப்படுவா. நீ மேல வந்தனா உனக்கு மருந்து போடுவேன், சரியாயிடும். வா வாங்குறல. வா வந்து உட்காரு பெட்ல. அந்த ராஸ்கல் எலும்புலயே முதிச்சிட்டான். நீ எதுக்கு தேவையில்லாம அந்த மிருகத்துக்கிட்ட வம்புக்கு போற? உன்னை கேவலமா பேசும்போது பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் சொன்னதுனால இப்ப என்ன? என் வாழ்க்கையே ஒரு நாய் மாதிரி தான். ஏன் பொழப்பே மானங்கட்ட பொழப்பு. நீ ஏன் எனக்காக சண்டை போடுற? இந்தா இத வச்சுக்க, ரத்தம் நின்றும். இந்தா இத குடி. ஆமா, இப்ப இது எது குடுக்குற? குடிச்சாதானே வலி தெரியாம இருக்கும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். தேவையில்லாம அவகிட்ட வாய் கொடுத்து நீ வாங்கி கட்டிட்ட. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போக. என்ன பண்ண சொல்ற? அவன் கண்டபடி பேசுமா, பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதானே. உனக்கு அந்த பவாரை பத்தி தெரியாதா என்ன? சரியான எச்ச பொறுக்கி அவன். ஏய், வலி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் குடின்னு சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா குடி. மாதுரி, நான் உங்ககிட்ட உன்னை கேட்கவா? கேளு. எதுக்கு இந்த தொழில? இதை விட்டுறேன். எதையாவது பிடிச்சாதான் விட முடியும். ஆனா நான் எதையும் பிடிக்கவே இல்லை. அப்புறம் எங்கேருந்து விடுறது? என் வாழ்க்கைங்கிற சமுத்திரத்துல நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். திரும்பி போகணும்னு ஆசைப்பட்டாலும் என்னால போக முடியாது. உயிரோட இருக்கிற வரைக்கும் என் விதியை என்னால மாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம என் உடம்பு தேவைக்காக நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கல. மாதுரி, இது வரைக்கும் நீ எத்தனையோ பேர்கிட்ட படுத்திருக்க. அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கூட மட்டும் எதுக்கு இவ்வளவு கோவமா வெறுப்பா நடந்துக்கிற? வெறுப்பு, கடுப்பு. நான் ஏன் அவனை வெறுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன் கேளு. எனக்கு சொந்த ஊரு டெல்லி. என் உண்மையான பேர் மாயா குப்தா. சின்ன வயசுல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஒரு பொறுப்பும் இல்லாம கவலையும் இல்லாம நானும் ஒரு பட்டாம்பூச்சி போலதான் இருந்தேன். சந்தோஷமா. என் அப்பாவுக்கு கடைசி பொண்ணுனா நான் அவருக்கு ரொம்ப உயிர். நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகணுங்கிறது அவரோட ஆசை. ஆனா என்னோட தலையெழுத்து எழுதினவனுக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நாள் முழுக்க என் அம்மாட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் என் அம்மா கிட்ட புருஷன்னா யாருமான்னு கேட்டேன். அதுக்கு என் அம்மா, நீ பெரியவளாகி ஒரு நல்ல பொண்ணா வாழ்வல்ல, அப்போ உனக்கு கிடைக்கிறவன் தான் புருஷன்னாங்க. அதுக்கு நான் அம்மா கிட்ட கேட்டேன், ஒருவேளை நான் நல்ல பொண்ணா வளரலன்னா அப்போ? அதுக்கு அவங்க, நிறைய பேர் உன் வாழ்க்கையில வருவாங்கன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு. அதுவும் இல்லாம என் அம்மா ஒன்னும் நல்ல பொம்பளை இல்ல. என்ன மாதிரி கேவலமானவளும் இல்ல. எந்த ஒரு பொம்பளை கட்டின புருஷனை தவிர மத்த ஒருத்தனை கட்டில் வரைக்கும் கூட்டிட்டு போறாளோ அவளை நம்ம உத்தமின்னு சொல்ல முடியாதுல்ல.
சும்மா சொல்லக்கூடாதடி. இந்த ஏரியால சமத்தியான ஃபிகர் நீ ஒருத்தி தான். இப்படி மொத்தத்தையும் மூடிக்கிட்டா என்ன அர்த்தம்? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? பக்கத்துல வாங்க. அவ்வளோ அவசரமா உனக்கு? ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னடா மாயா அவசரமா ஓடி வர? அம்மா கூட அந்த போலீஸ்காரன் என்னமா சொல்ற? எல்லாம் அவக்குறப்பா. வா வா வா. என்னையா கடல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? கடல எதுவும் போனியா இல்லையா? சரி விடு, எனக்கு இங்க நல்லா போனி ஆயிடுச்சு. ஏன் தேவையில்லாம அவளை அடிக்கிற? என்னடி ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் போலீஸ்கார மேலே கைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரால தாயா இருந்தவ ஒரு நாயா மாறி போயிட்டா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ ஜெயிலுக்கு போகாம நான் உன்னை காப்பாத்துறேன். தைரியமா இரு. உன் மக வயசுக்கு வந்துட்ட போல இருக்கு. அதுக்கப்புறம் என் அம்மா என்ன அந்த போலீஸ்காரனுக்கு பலி கொடுத்துட்டா. பயப்படாத, உன்னையும் நான் காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். இங்க மும்பைக்கு வந்தேன். பார்ல டான்சரா வேலை பார்த்து மாயாலந்து மாதிரியா மாறினேன். கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். அதுக்கப்புறமும் விதி என்ன விடல. பார் மூடிட்டாங்க. நிறைய இடத்துல வேலை தேடி பார்த்தேன். ஆனா இந்த ஊர்லயும் எல்லா ஆம்பளைங்களும் சம்பளம் 5000 ரூபாய் தான் கொடுப்பானுங்க. கடையோட சேர்த்து படிக்கையிலையும் வேலை பார்க்கணும் நாங்க. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், உழைப்பையும் கொடுத்து உடம்பையும் கொடுத்து 5000 ரூபாய் சம்பாதிக்கிறத விட
தினம் 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம் நினைச்சேன். என் கதை இப்பவும் ஒண்ணு கைமீறி போகல மாதுரி. நீ மனசு வச்சா இப்போ கூட இந்த தொழிலை விட்டு வந்துடலாம். நல்லவன ஒருத்தனை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கலாம். பெருமாள், உடஞ்ச கண்ணாடிய வாழ்க்கை என்னதான் ஓட்ட நினைச்சாலும் கடைசி வரைக்கும் ஒட்ட முடியாது. அதுவும் இல்லாம இப்ப இருக்க என் வாழ்க்கைய நினைச்சு நான் வருத்தப்படல. கல்யாணம் ஆகலன்னா என்ன இப்போ? சாந்தி முகூர்த்தம் தான் தினமும் நடக்குது. புருஷன் கிடைக்கலன்னா என்ன இப்போ? பணக்கார புருஷனுங்க தான் தினமும் கிடைக்கிறாங்களே. அன்பு இல்லைன்னா என்ன இப்போ? ஐ லவ் யூங்கிற வார்த்தைய தினம் ஒருத்தன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன தரேன் மேடம், இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி டேலண்டடா இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃப்ல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் மேடம். உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி பெரிய ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன மேடம் ஒரு உண்மை சொல்லட்டுமா? என்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணானோ அன்னைக்குல இருந்தா உங்களுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓ, அந்த பாட்டுல இருக்க ஒரே உண்மைதான். எந்த பாட்டு சார்? வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து தலையாட்டுதோ. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நான் இந்த கண்ணு பார்த்தனே கவுந்துட்டேன். நானும் தான் சார் கவுந்துட்டேன். அதனாலதான் படத்தோட படிச்சுட்டு 10 கோடி ஆக்கிட்டேன். டேக் இட். 50,000 செக்கு நைனாக்கு. தேங்க்யூ சௌத்ரி சார். வெல்கம் நைனா. சார் கவலைப்படாது, உனக்கு டபுள் அமௌண்ட். ஓ, 1 லட்சம் ரூபாய் செக் போட்டு வாங்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். காட் பிளஸ் யூ சார். நான் இப்போ உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் சார். இந்த வருஷம் நம்ம படம் தான் சூப்பர் ஹிட் சார். எல்லா அவார்டும் நமக்கு தான் சார். எந்த சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம படத்துக்கு அப்புறம் தான் சார் அது சூப்பர் ஹிட் ஆகும். எவனும் எதிரில் நிற்க முடியாது சார். அதுல சந்தேகம் இல்ல நைனாஜி. இது வரைக்கும் நான் இது மாதிரி டீல் முடிச்சதே கிடையாது. கௌதம் மேனன் சார், உங்களோட அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கு. ஓகே சார். நீ கையெழுத்து போட்டா போதும். சரிங்க சார். வாங்க நைனா, நம்ம ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி பார்க்கலாம். அப்படியே சில விஷயங்கள் பேசலாம். வாங்க. போலாம் சார். கௌதம் நீங்க வர என்ஜாய் யுவர் செல்ஃப். உட்காருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. சார் சார். என்ன வேணும் உனக்கு? ஞாபகம் இல்லை, நான் ரூபா. கன்ஃபர்மேஷன் லெட்டர் என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன சார் புரி? 5 லட்சம் ரூபா கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். பணத்தை கொடுத்துட்டு லெட்டர் வாங்கிட்டு போங்க. மனசாட்சி இல்லாம இப்படி இப்படி நீங்க சொன்னபடியெல்லாம் நான் அன்னைக்கு சார், அன்னைக்கு கூட நீங்க கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்தறேன்னு சொன்னீங்கல்ல. ஏய் லூசாடி நீ. கொஞ்ச நேரம் நீ எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக என் மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருவேன்னு நினைச்சியாடி நீ? 5 நிமிஷம் தான் அன்னைக்கு நீ என் கூட படுக்கையில இருந்த. அதுக்காக 5 லட்சம் ரூபாய் ஓசியில விட்டுற முடியுமா? 5 லட்சம் ரூபாய் எடுத்து வை, இப்பவே உனக்கு லெட்டரை கொடுத்துட்றேன். சார் இப்படி எல்லாம் பேசாதீங்க, பயமா இருக்கு. நீங்க லெட்டர் கொடுப்பீங்கன்னு தான் அன்னைக்கு நான் அப்படி. ஏய் உண்மைதாண்டி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ படுத்ததுக்கு ஒரு 500 ரூபாய் தரலாமா? இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. இந்த 500 ரூபாய் வச்சுக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. சொல்றேன்ல, கிளம்பு.
நாயே. என்ன சொன்ன? உன்னதான்டா சொல்ற எச்சக்கால. இந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போய் உங்க அம்மாளுக்கு தங்கச்சிக்கு குடுறா. என்னடி சொன்ன? வாயை மூடுற பேமானி. மரியாதையா எங்க வீட்டு லெட்டர் எடுத்து கொடுத்துரு. இல்லனா ஏன்டா உன்னை பெத்தோன்னு உங்க அம்மா வருத்தப்படுற மாதிரி உன் ஷேப்பே மாறி போயிடும். டேய், என்ன லப்போதி பொண்ணு குதிக்கிற? நமக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிருவியா? போய் சொல்லு. சார் தெரியாம பேசிட்டேன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க கால்ல விட விடுறேன் சார். ஏய், இப்போ நான் என்ன சொல்ல போறேங்கறத கேட்க போறியா இல்லையா? இது ஒண்ணும் காய்கறி விக்கிற வியாபாரம் இல்ல. எல்லாமே கவர்மெண்ட் சமாச்சாரம். காய்கறி வாங்கும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி இல்ல இது. ஓ வாயாங்க. முதல்ல இவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி. எடுத்து கூப்பிடுற சார். கால்ல விட விடுறேன் சார். அப்பாவே பொண்ணுடைய பாவம் உங்களுக்கு வேண்டாம் சார். சார் பெரிய மனசு பண்ணுங்க சார். ஏய், இழுத்துட்டு போய் அவளை. சார் எங்க லெட்டர் கொடுத்துருங்க சார். சார் நாங்க ஏழைங்க சார். சார் அதுக்கு நாங்க என்னடி பண்றது? கையளவு நெஞ்சுக்குள்ள கடல் அளவு ஆசை மச்சான். சொயிங் சோய் ரூபா, என்னமாச்சு? உன்னை பத்தி இத்தனை நாளும் நீ பொண்ணுங்களை கிண்டல் மட்டும்தான் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற மாமா. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என் புருஷனுக்கு உண்மையா இருந்தேன். என்ன நீ இந்த ஆபீசருக்கு கூட்டி கொடுத்து என்ன மானம் கெட்டவள ஆக்கிட்ட. இப்ப வீடும் கிடைக்கல, என் கற்பம் போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மாமா பையன் நீதான். இந்த வேதனை உனக்கு எங்க புரிய போகுது? ஏன்னா பொட்டாட்டி தான் உமனத்தை காத்துல பறக்க விட்டு போயிட்டால. என்ன ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? கடவுளுக்கு 2 பேரையும் நிச்சயம் மன்னிக்க மாட்டாரு. மன்னிக்கவே மாட்டாரு. கடவுள் மன்னிக்க மாட்டாரு. என் சர்வீஸ்ல இவ்வளவு மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். வணக்கம் சார். வாயா இல்ல சார் அது வந்து அந்த லெட்டரை கொடுத்துடலாம்ல சார்? ரூபா அந்த பொண்ணு உங்க கிளைண்ட் சார். ரூபா வீட்டோட லெட்டர் வேணுமா உனக்கு? ஆமாம் சார். பாவம் சார், கொடுத்துருங்க சார். பாவம் சார், அந்த பொண்ணு ஏழை சார். அதான் நீங்கள் கேட்ட மாதிரிலாம் அவன் நடந்துக்கிட்டால. உங்களுக்கு தேவைப்பட்டதை அவள் கொடுத்துட்டா, இப்போ அவளுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் கொடுத்துருங்க சார். நமக்கு எதுக்கு சார் அவளோட பாவம்? வேணாம் சார். நீ சொல்றதும் சரிதான். ஆமாம் சார். இப்போ சிங்கத்தோட வாயில தலையை விட்டா என்ன ஆகும் சார்? கதை கந்தலா போயிடாது? நீ ஒண்ணு பண்ணு, ரூபா கிட்ட போய் சொல்லு, நான் அவளுக்கு உடனே வீடு ஓகே பண்றேன்னு. ஆனா இன்னொரு தடவை அவளை டேஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லு. இல்லைன்னா வீடும் இல்ல ஒரு மண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறா. டேஸ்ட் தான் ஏற்கனவே பண்ணிட்டீங்களா சார்? இப்போ என்ன ஃப்ளேவராக மாறப்போகுது? லெட்டரை கொடுத்துருங்க சார். பாவம் சார், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு, அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. தினம் குப்பத்தில் அவள் மூஞ்சில முழிக்கணும். என்னை பற்றி அவள் என்ன சார் நினைப்பா? என்ன நினைப்பா? நீ ஒரு மாமா பையன் நினைப்பா. போடா போ. அவ லெட்டரை கொடுத்துருங்க மரியாதையா. ஏய், தகுதிக்கு மீறி நீ பேசுற. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க தான்டா இருக்கணும். லெட்டர்லாம் கொடுக்க முடியாது, போ. ஏய், என்னடா இது? இதுக்கு முன்னால உனக்கு செருப்பால அடி வாங்கி பழக்கம் இருக்கா? லெட்டரை குடியா மரியாதையா. ஏய், உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? என்ன பார்த்தா பைத்தியம்? டேய், நீதான்டா பைத்தியம். காம பைத்தியம், பண பைத்தியம். நில்லுடா டேய். ஏய், அவனே. ஏய், குடி. என்ன புடிங்க? நீ கூட்டி கலறதானே. டேய், நில்லுடா டேய். ஏய், பைத்தியம். வேணா, சொன்னா கேளு. ஏய், ஏய், என் மேல கை வச்சா இறங்கு பண்ணாதீங்க. ஏய், ரொம்ப ஃபைட் பண்ணுவ. ஏய், அடிக்காதடா. டேய், கற்பைய வெளிய கேக்குறியா? ஏய், மேல கை வச்சா ரொம்ப ஃபீல் பண்ணு. அதுக்கு அப்புறமா ஏன்டா அவளை ஏமாத்துற? அடிக்காத. ஏன் அக்கா அடிக்காத. விட்டுடா. சொன்னா கேளு. தயவு செய்து விட்டுடா. என்ன அடிக்காத. அடிக்காதடா. தயவு செய்து என்ன விட்டுடா. அடிக்காத. அடிக்காத. ஒழுங்கு மரியாதை அவ லெட்டரை கொடுத்துறா. ரூபா, இப்ப என்கிட்ட என்ன எடுத்துட்டு போலான்னு இல்ல வந்திருக்க? ரூபா, உன்கிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு போலான்னு நான் வரல. இத உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உன் வீட்டோட லெட்டர் வாங்கிக்க.
ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என் குடும்ப விஷயத்துல மானம் போனதுக்கு நான் காரணம் இல்லை. என் ஒய்ஃப் ஒரு உருப்படாதவ. கல்யாணம் ஆன 3வது நாளே அவ லவ் பண்ண பையன் கூட ஓடி போயிட்டா. 2 மாசத்துக்கு அப்புறமா திரும்பி வந்தா. அப்ப கூட என் பொண்டாட்டியா வரல. வந்து மன்னிப்பு கேட்டா. அப்பவும் நான் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். வேற என்ன செய்யறது? முட்டாள்தனம் பண்ண அவளை அவ கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஏத்துக்கிட்டேன். ஆனா அந்த கேடு கட்டவளால 7 நாள் கூட தான் உடம்ப கட்டுப்பட வச்சுக்க முடியல. ஒரு வாரத்துக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு பையன் கூட அவளை படுக்கையில வச்சு கையும் களவுமா பிடிச்ச. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வரதட்சணை கிட்ட நான் குடும்பப்படுத்துறேன்னு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் சேர்த்து வச்ச மொத்த பணம் அதிலே போயிடுச்சு. ரூபா, ஒருத்தரோட வாழ்க்கையில பூக்கள் இருந்தா அவங்க எல்லாருக்கும் பூக்களை தருவாங்க. ஆனா என் வாழ்க்கையில இருக்கிறது முள்ளு மட்டும்தான். நான் என்ன செய்ய முடியும்? முள்ள தானே கொடுக்க முடியும். என்னை பத்தி நீ ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க ரூபா. நிச்சயமா நான் பொறுக்கியோ கேட்டவனோ இல்ல. பொறுக்கி இல்ல ரூபா. அதை மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன மாதிரி எழவா ஊந்துச்சு? ஏன் உள்ள சைலண்டா இருக்கீங்க? இவங்க தான் இருக்கிறானா? மாதிரி நீ எங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வா மாதிரி, நாம இங்கிருந்து கிளம்பலாம். மாதிரி என் மனசு பஸ் ரெடி. ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் மாதிரி. பார்ட்டியில நல்ல சரக்கு, சிக்கன், மட்டன் பிரமாதமா அரேஞ்ச் பண்ணியிருந்தானுங்க. ஆனா போதை ஏறின பிறகு பொம்பளை ஆசை வரும்னு எவனுக்குமே புரியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வா மாதிரி, கொஞ்சம் இருற. ஏறு மாதிரின்னு ஏத்த பாக்குற. கொஞ்சம் இருற. புரிஞ்சுக்க மாட்டேன். ஆமா, இவன் யாரா நீ? நீ தானே எல்லாருமே பொம்பளை கீழே இருந்தா வரணும் பஞ்ச் டைலாக் விட்டுவேன். அன்னைக்கு போட்டு சாவாடி அடிச்சுனா அதுக்கு பிறகு என்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் வருது அவனுக்கு. உனக்கு புரியுற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். செல்லம், மாமா ரொமான்டிக் மூட்ல இருக்கேன், அதனால தப்பிச்ச மாதிரி. நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உன்னை பப்பு கிட்ட கூட்டிட்டு போயே தீருவேன். அவ்வளவுதான். வா, வண்டியில ஏறு. அங்க வெயிட் பண்ணி. ஆட்டோ ஓட்டுற மாமா பயல, என்ன ஓவரா பேசுற? ஏய், நான் சரக்கு அடிச்சா போத உனக்கு ஏறுது அங்கோயால. என்கிட்ட மறுபடியும் அடி வாங்கினேன்னு வச்சுக்க, அப்புறம் கக்கா போறது கூட நீ அடுத்த உதவியை தேட வேண்டியிருக்கும். பெருமாள், நீ கிளம்பு. நீ ஆட்டோல இரு. மாதிரி, நீ யாரு கூடவும் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்றேன்ல. நீ கிளம்பு. நான் சார பாத்துக்கிறேன். அவ பாத்துக்குவா, நீ போ. நீ கிளம்பு பெருமாள். ரூபா உனக்காக காத்துட்டு இருப்பா. அதான் சொல்றல, போய் நீ ரூபாவை ஜமாய் பண்ற. போடா. ஏதாவது ஆச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஓ சரி, வா போலாம். இன்னைக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் உனக்கு. ஆமா, யார் அவன்? அந்த ஆட்டோக்காரன் ஃப்ரெண்டா? பணம் கொடுக்காம பழத்தை சாப்பிட்டு போறோம்னா? ஏய் பவார், மூடு. வந்து வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஓகே ஓகே, கோவப்படாத மாதிரி. ஆமா, அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன? நாய்கிட்ட படுத்தாலும் படுப்ப, உங்ககிட்ட படுக்க மாட்டேன்னு. இந்த ரமாகாந்த் ரங்கோஜி பவார் இன்னைக்கு உன் மேல இருக்கிற ஆசையில நாய் ஆயிட்டான். உண்மையாடி, என் மேல சத்தியம். நீ அவ்வளோ சூப்பர் ஐட்டண்டி.
இப்போ நாம என்ன பண்றோம், அப்படியே ஓரமா ஒதுக்குப்புறமா ஒரு இடம் பார்க்குறோம். நாய்க்கெல்லாம் அப்படி தானே பிடிக்கும். அந்த இடத்துல நாம இருட்டுக்குள்ள போடுறோம் கும்மா குத்தாட்டம். ஒரு நிஜமான ஆம்பளைய உனக்கு நான் காட்ட போறேன். அதுக்கப்புறம் தினமும் நீ இந்த பவாரோட பவருக்காக ஏங்கி தேடி வருவ. வா வா, அப்படி போடு போடு அசத்தி போடு தன்னாலே, இப்படி போடு போடு இழுத்து போடு முன்னாலே. ரூபா, அந்த லெட்டரை எனக்கும் காட்டு. நீயே வச்சு பார்த்துட்டு இருக்க போறியா? நானும் பாக்குறேன். ரூபா, நம்ம சீக்கிரமாவே சொந்த வீட்டுக்கு போயிருவோம்னு சொன்னா அது பழிச்சிருச்சு பாத்தியா? பெரிய வீடு, சொந்த கடை, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கிடைச்சிருச்சு பாத்தியா? அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம எல்லா கனவுகளும் நனவாயிடுச்சு. ஆட என்ன ரூபா, நீ ஏன் சந்தோஷம் இல்லாம இருக்க? இல்ல, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா ரூபா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நமக்கு வீடு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் ரூபா காரணம். சரிதானே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கவர்மெண்ட்டை நம்பாதீங்க, உங்களுக்கு லெட்டர் எல்லாம் கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் கூட பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டமா தான் இருக்கு ரூபா. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு குடும்பத்தை உருவாக்குறதும் பொம்பளை தான், அதை அழிக்கிறதும் பொம்பளை தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் தந்த மகாலட்சுமியே நீதான். நான் பண்ண அதிர்ஷ்டம். அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. இன்னைக்கு வீடும் கிடைச்சிருச்சு. நாளைக்கு நம்ம வீட்டுல விளையாட ஒரு பிள்ளையும் கிடைச்சிருவான். ரூபா, எனக்கு ஒரு அழகான பிள்ளைய பெத்து தருவல்ல? நம்ம பிள்ளையும் உன்ன மாதிரியே இருக்கணும் ரூபா. நல்ல குணத்தோட இருக்கணும். உன்னோட எல்லா நல்ல குணங்களும் அந்த குழந்தைக்கு இருக்கணும். அட, என்னாச்சு ரூபா? இப்ப எதுக்காக அழுகுற? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. உங்க அன்புக்கு நான் அருகதை இல்லாதவ. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்லவ இல்லைங்க. உங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கல. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. உங்ககிட்ட என்ன உண்மையை மறைச்சு என்னால இருக்க முடியலங்க. நிம்மதியா இருக்க முடியல. ஒரு இலவுமே புரியல. அப்படி என்ன துரோகம் பண்ணிட்ட? புரியுற மாதிரி சொல்லு. வீட்டுக்கான அலாட்மெண்ட்ல உங்க பேரு இல்ல. என்ன? அலாட்மெண்ட் லிஸ்ட்ல என் பேர் இல்லையா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அது சம்பந்தமா ஹவுசிங் போர்டு ஆபீசரை பார்க்க போயிருந்தேன். அங்க அவன் என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு பண்ணிக்கிறது? ஒண்ணு இந்த வீட்டு மகாலட்சுமி அதரடி நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு நீ அந்த பாவத்தை செஞ்ச? நான்
நம்பிக்கை எங்க இருந்துட்டு பாவி. வேற வழி தெரியலங்க. உங்க கனவு நிறைவேறணும் அப்படி பண்ணிட்டேங்க. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. இனிமே அந்த வீட்டுல நீ மட்டும் தாண்டி தனியா வாழணும். ஞாபகம் வச்சுக்க. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுக்காக தானே நீ இப்படி எல்லாம் பண்ண. அந்த தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமாடி? என்னை விட்டு அந்த வீட்டுல நீ பிரிஞ்சு வாழ்றா. உன்னை விட்டு நான் போறேன். நிரந்தரமா போறேன். என் காலை விடுறீ. மரியாதையா என் காலை விட போறியா இல்லையா? என்னை விட்டு போகாதீங்க. என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி. இதெல்லாம் நான் உங்களுக்காக தானே பண்ணேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க. நான் செத்தே போயிடுவேன். இந்த காரியத்தை பண்றதுக்கு நீ செத்தே தொலைலாடி. டு பி ஃப்ராங்க், இது வரைக்கும் வந்த படங்கள்லயே இது ரொம்ப ரொமான்டிக் படமா இருக்க போகுது. கேரண்டியா எழுதி வச்சுக்கோங்க, இந்திய சினிமா வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் படம் வந்ததே இல்லைன்னு நீங்களே சொல்ல போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னையில இருந்து திரைப்பட இயக்குனர்கள் பட்டியல நீயே சேர்ந்துட்ட. என்னோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு நீ டைரக்டர் ஆனதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெல்கம். கௌதம், நீ வேணா பாத்துக்கோ. இந்த தாஜ்மஹால் பாக்ஸ் ஆபீஸே பட்டே கலப்ப போகுது. கேட்டு நேஷனல் எல்லா அவார்டு வந்து உனக்கு குவிய போகுது. இத நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. Thank you sir. And thanks ma'am. And with all your blessings sir. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா படத்தை விட இது சூப்பர் ஹிட் ஆகும். உண்மைதான் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒருத்தர் இருந்தால நைனா. நைனா விரல கட்டாள அவளா? எஸ், நீங்க கூட கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினீங்களே, அவ தான் என் படத்தோடைய ஹீரோயின். அவளுடைய முதல் படம், அவ பெரிய ஆளா வருவா. அதுக்கப்புறம் நான் அவளை சூப்பர் ஸ்டார் ஆக்கி காட்டுவேன். நயனா இந்த படத்துக்கு ஹீரோயினா? ஆமா சார். இன்னியோட என் ஸ்கோர் 50 டச் பண்ணிச்சு. புது ஹீரோஸோட வேலை பார்த்ததுல சில்வர் ஜூப்ளி மேன். ஏய் விக்ரம், ஹே சூர்யா, உன்னுடைய புது படத்தை பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். Thank you. அதோட நீ நினைக்கிற மாதிரி புதுமுகத்தோட நடிச்ச 50வது படம் இது கிடையாது, 49வது படம் தான். நானோ 50 தான். நீ வேணா நல்ல கணக்கு போட்டு பாரு. இல்ல விக்ரம், இந்த படத்துல நடிக்கிற ஹீரோயின் கூட நீ ஏற்கனவே நடிச்சிருக்க. I don't think so. அட உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம கடைசி படம் ஷூட் பண்ணும்போது ஒரு பொண்ணு மூஞ்சில துணி எடுக்க மாட்டேன்னு ரொம்ப அடப்பிடிச்சாலே, அதே ஜூனியர் ஆர்டிஸ்ட் நைனா தான் இந்த பொண்ணு. என்ன சொல்ற? இவ்வளவு அந்த பொண்ணு? ஆமா விக்ரம், ஆமா. சொன்னா கேளு, என்னால முடியாது. சார், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த படத்துக்காக நைனா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. and she is a good artist too. அப்ப நான் வேலை விட்டு இல்லாம இருந்தவனா? ஒரு சாதாரணமான ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து எனக்கு ஹீரோனா போடுவியா நீ? சார், she is no more a junior artist. அப்புறம் நீங்க மார்க்கெட் இல்லாத ஹீரோங்கறத ஞாபகம். நீ என்ன மார்க்கெட் இல்லாதவன் சொல்றியா? You are calling me a struggler? இத பாரு, நீ டைரக்டர் ஆகணுமா இல்ல வாழ்க்கை பூரா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுமா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு, இந்த சினிமால ஹீரோவை மட்டும் தான் மதிப்பாங்க, செல்யூட் அடிப்பாங்க. ஒன்ன மாதிரி சில்றீங்களா? புரிஞ்சுதா? ஒருவேளை நீ சொன்னங்கிறதுக்காக நான் இப்ப அவ கூட நடிச்சேன்னு வச்சுக்கோ, இந்த இண்டஸ்ட்ரிக்காரங்க என்ன பேசுவாங்க? தி கிரேட் விக்கி மார்க்கெட் இல்லாதனால ஜூனியர் ஆர்டிஸ்டோட நடிக்க ரெடி ஆயிட்டான்னு பேசுவாங்க. இட்ஸ் a shame man. இதுக்கு மேலேயும் இந்த படத்துல நான் நடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா உடனே போய் அவளை சேஞ்ச் பண்ணு, இல்லைன்னா டேரக்டரை மாத்திடுவேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் 9 இயர். அந்த விக்கி உன் கூட நடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அதுக்காக அவன் முன்னாடி போய் மண்டியா போட முடியும்? சொல்லு பாப்போம். நீ இந்த படத்துல நடிக்கணும்னா இந்த படமே நின்னு போயிடும். அட்லீஸ்ட் ஏன் லைஃப் அது நல்லா இருக்க விட. இப்போ உனக்கு உன் கரியர் தான் முக்கியம் இல்ல, என்னை பத்தி யோசிக்காமலே பேசுற. கௌதம், சௌத்ரி சார் ஆசைப்பட்டதுக்கு நான் உனக்காக தான் ஒத்துக்கிட்டேன்.
இப்ப என் கருப்பை போயிடுச்சு. ஏ என்ன பேசுற நீ? அன்னைக்கு நடந்தது என்ன முதல் முறையா உனக்கு? இல்ல நீ என்ன வர்ஜனா? நீ விருப்பப்பட்டதான் அன்னைக்கு ஒத்துழைச்ச, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலையே. ஒருவேளை டைரக்டர் ஆகிறதுக்காக அங்க நான் குனியணும்னா கண்டிப்பா குனிஞ்சிருப்பேன். ஜெயிக்கணும்னா செஞ்சுதானே ஆகணும். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. போ. அப்படி சொல்லாத. அன்னைக்கு நடந்தது உன் தலையெழுத்து கிடையாது. நான் உன் மேல வச்சிருந்த காதல் மட்டும்தான். நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா கௌதம்? ஒண்ணு மட்டும் மறக்காத கௌதம், இந்த படம் என்னாலதான் உனக்கு கிடைச்சிருக்கு. என்னால மட்டும்தான். இந்த படம் உன்னால ஒண்ணும் கிடைக்கல, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த படம் என் திறமையால, என் கதையால, என் திரைக்கதையினால, என் ப்ரொடியூசர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையால கிடைச்சிருக்கு. உலகத்துல ஆம்பளைங்களுக்கு சந்தர்ப்பம் அடிக்கடி கிடைக்காது. வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும். ஆனா பொம்பளைங்களுக்கு இந்த உலகத்துல திருமண பக்கம் எல்லாம் சந்தர்ப்பம் காத்துக்கிட்டு கிடைக்கும். வாழ்க்கைங்கிறது 50-50ங்கிறத மறந்துடாத. ஒரு சில நேரங்கள்ல தோல்வி, ஒரு சில நேரங்கள்ல வெற்றி. இன்னைக்கு எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, நாளைக்கு இதே மாதிரி உனக்கும் கூட வெற்றி கிடைக்கலாம். கிளம்பு, அப்ப மீட் பண்ணலாம். பெருமாள், பெருமாள் என்னாச்சு? இன்னும் வீட்டுக்கு போலியா நீ? இனிமே நான் எங்க வீட்டுக்கு போறது? என் பொண்டாட்டி ரூபா எனக்கு துரோகம் பண்ணிட்டா மாதிரி. துரோகமா? இப்ப நான் என்ன பண்றது, நீயே சொல்ல மாதிரி. ரூபா மேல வச்சிருந்த காதல அவமானப்படுத்திட்ட, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட மாதிரி. நீ மட்டும் என்ன ஒன்னா நம்பர் துரோகினா துரோகி. நீ கூட தான் அன்னைக்கு என் கூட படுத்த. அப்ப என்ன நீ மட்டும் ரூபாக்கு துரோகம் பண்ணலையா? அப்ப வேணும்னு அப்படி பண்ண மாதிரி அந்த சந்தர்ப்பம் அப்படி நடந்துருச்சு. ஆனா ரூபா எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணிருக்கா. பெருமாள், கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. ரூபாவை சூழ்நிலை அந்த மாதிரி செய்ய வச்சிடுச்சு. பெருமாள் தெரிஞ்சே அவ தப்பு பண்ணிருந்தாலும் இதெல்லாம் யாருக்காக செஞ்சா? உனக்காக தானே. அவ வேற ஒரு ஆம்பளை கூட படுத்தது உண்மைதான். ஆனா ஏன் பண்ணா? உன்னோட கனவுகளை நினைவாக்குறதுக்காக. இதுதான் நம்ம எல்லாரோட பிரச்சனையே. நம்ம ஒரு தப்பு பண்ணா கண்டிப்பா மன்னிப்பு கேட்போம். அதுவே வேற ஒருத்தங்க பண்ணா உடனே நியாயம் பேசும். இந்த வாழ்க்கையே ஒரு 50-50 தான். இந்த வாழ்க்கை என்னைக்குமே நல்லவனுக்கு நிம்மதி தராது. ஆனா கெட்டவங்களுக்கு அதே மாதிரி தப்புக்கேத்த தண்டனையும் தராது. உனக்கு என்ன, நீ கண்டிப்பா இப்படிதான் பேசுவ. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஆமா, நீ தப்பா தான் சொல்ல. ஏன்? நான் இந்த மாதிரி தொழில் பண்றவங்கிறதுனாலயா? இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நான் ஒண்ணு மத்த பொண்ணுங்கள மாதிரி கிடையாது. உடம்பு சுகத்துக்காக இந்த தொழிலுக்கு வரல, ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை வினோதமானது. அந்த வாழ்க்கையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ தெரியணும். அதுக்குன்னு பேராசைப்படக்கூடாது. தேவைகள்னு வரும்போது ஒரு பிச்சைக்காரனோட தேவை கூட நிறைவேறலாம். ஆனா ஆசைகள் எப்பவுமே யாருக்குமே நிறைவேறதில்லை. தினம் தினம் முதலிரவு நடக்கிறவளுக்கு எப்பவும் கல்யாணங்கிறது ஒரு நிறைவேறாத கனவுதான். எப்ப ஒருத்தி அவ உடம்ப வித்துட்டாலும் அப்பவே அவ கனவுகளும் முடிச்சு போயிடுது. நான் நிறைய ஆம்பளைங்க கூட படுத்திருக்கேன். ஆனா அது சூழ்நிலையால.
சந்தோஷத்துக்காகவோ சுகத்துக்காகவோ இல்ல. அந்த வலி எனக்கு நல்லாவே தெரியும். விதிக்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ரூபாவை வாழ்க்கையில தப்பு செஞ்சது உண்மைதான். ஆனா அது உன்னோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக. அதோட சில தப்புகள் செய்யறதுனால ஒரு நல்லது நடக்குதுன்னா அது யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உடனே வீட்டுக்கு திரும்பி போற மாதிரி. இப்ப கிளம்பு. காலையில சீக்கிரமா வா. புரியலையே, காலையிலயே சாயந்தரமா? காலையில தான். ஸ்டேஷன்ல என்ன கொண்டு போய் விடு. நான் டெல்லிக்கு போறேன் நிரந்தரமா. டெல்லிக்கு போய் நீ என்ன பண்ண போற? ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். இங்க நிறைய வேலை செஞ்சு பார்த்துட்டேன், எதுவும் செட் ஆகல. அங்க பாவம் இல்லாத வேலையை செய்ய போறேன். கடவுளோட போட்டோவை வைக்க போறேன். அப்படி செஞ்சதான் என் பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேட முடியும். நீ போங்கறல்ல. நான் வீட்டுக்கு போற மாதிரி. போ. எப்படி வாழ என்னை விட்டு போயிடாது. உன்னோட தியாகத்தை போய் பெரிய பாவமா நடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப நல்லா உணர்ந்துட்டேன் ரூபா. நம்மளை நேசிக்கிறவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சில நேரத்துல எந்த வேலை தியாகம் பண்ண வேண்டிய. இந்த வீட்டோட குலவிளக்கு நீ. உன்னை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேவலமா பேசிட்டுடாப்பா. என்ன மன்னிச்சிரு ரூபா. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் உன்னை இப்படி திட்ட மாட்டேம்மா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது ரூபா. உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் ரூபா. என்னை விட்டு போறது உனக்கு எப்படி நடந்தது? நீ இல்லாம வாழவே முடியாதுப்பா. வாழ பத்து மணி இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? இந்த உலகத்தில் அன்புங்கிறதா ரொம்ப உயர்ந்தது. அது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. அதை நீங்க வேஸ்ட் பண்ணாலும் உருகும், டேஸ்ட் பண்ணாலும் உருகும். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க, டேஸ்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.